पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 2வது சாப்டர் சாங்கிய யோகம் சம்மரி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சம்மரியில பார்த்தீங்கன்னா நேற்று என்ன பார்த்துருக்கோம், 44வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம். 44 வரைக்கும் 30ல இருந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு, 30ல இருந்து 37 வரைக்கும் ஸ்வதர்ம அனுஷ்டானத்தை பத்தி பேசலாம். 30 to 31ல இருந்து 37 வரைக்கும் சொன்னதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்வதர்மத்தை விடுறதுனால என்னெல்லாம் தோஷங்கள் உண்டாகும் சொன்னதுக்கு பிறகு 38ல இருந்து பார்த்தீங்கன்னா பீஜம், கர்மயோகத்துக்கான பீஜம் பார்த்தீங்கன்னா 38வது ஸ்லோகம். யாராவது எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், பகவத்கீதையில கர்மயோகம் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 2வது அத்தியாயம் 38வது ஸ்லோகத்துல பீஜம் போட்டாச்சு. போட்டதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மெதுவா ஆச்சாரியர் என்ன பண்றார், நம்மளுடைய லட்சியங்கள் எல்லாத்தையும் ஒண்ணுபடுத்தணும் அப்படின்னு சொல்றார். நிறைய லட்சியம் இருக்கு, அதை எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு மனசு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக்கஸ்டு ஆகணும் அப்படின்னா தேவையில்லாம அன்வான்டா இருக்கிறது எல்லாத்தையும் கல்டிவேட் பண்ணணும். விவசாயாத்மிகா புத்திகி ஏகேக குருநந்தன பகுஷாக்கா ஹெனந்தாஸ்ட புத்தையோ அவ்யவசாயினாம் அப்படின்னு 41ல சொல்லி முடிச்சார். அதே மாதிரி இந்த கர்மகாண்டிகளோட விஷயங்களையும் நின்றா பண்ணியிருக்கார். கர்மகாண்டத்துல பார்த்தீங்க அப்படின்னா நிஷ்காமம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒண்ணு இல்லை. கர்மகாண்டம் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா பலனை உத்தேசம் பண்ணது. வைதிகத்துல இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா எல்லா கர்மங்களும் ஒரு நியாயம் சொல்லுவோம். பிரயோஜனம் அனுதிஷ்ய மந்தோப்பின பிரவர்த்ததே அப்படின்னு ஒரு லாஜிக், ஒரு நியாயம் சொல்லுவோம். பிரயோஜனம் எதிர்பார்க்காம ஒரு மந்தனும் கூட பார்த்தீங்க அப்படின்னா காரியங்களில் இறங்க மாட்டான். நேற்று காலையில பார்த்தீங்கன்னா இங்க கிளாஸ் முடிச்சுட்டு வெளில போகும்போதே ஒரு பைத்தியம் ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா ரோட்ல இருந்து கத்திக்கிட்டே இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், பாவமாச்சு, ஐயோ கத்திக்கிட்டு இருக்காரு, ரொம்ப நேரம் கத்திக்கிட்டு இருக்காரு, என்னன்னு தெரியல, பாவம், ஏதோ ஒரு மனக்குழப்பம் உள்ளுக்குள்ளார, ஏதோ ஒரு நட்டு பார்த்தீங்கன்னா நட்டு போல்ட் கொஞ்சம் லூஸ் ஆகிருக்கும் போல இருக்கு. ரொம்ப சிரமப்பட்டு கத்திக்கிட்டு கிடந்த. அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்றீங்களான்னு உடனே வரேன் அப்படின்னு டீ வாங்கி கொடுத்தோன்னு குவைட் ஆகிட்டாரு. அதுதான் ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ ஒரு பைத்தியமா இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா எதையாவது கொடுக்குறோம் அப்படின்னா அது உடனே பார்த்தீங்கன்னா அதையும் வாங்கிக்கிறதுக்கு இதா இருக்கு. அப்போ ஒரு பைத்தியமே அப்படி இருக்குன்னும் போது இந்த உலகத்துல நல்ல புத்தி சுவாதீனம் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்ன இருக்கு அப்படின்னா பலன் மேல ஆசை இருக்கு எல்லாத்துக்கும். அப்ப அதனால பலன் மேல ஆசை இல்லாம இந்த உலகத்துல இருக்கிற எந்த பர்சனும் பார்த்தீங்கன்னா காரியம் பண்றது இல்லை. இதைதான் பார்த்தீங்கன்னா வைதிகத்துல இருக்கிறவங்களும் அதான் ஃபாலோ பண்றாங்க. ஆனா அந்த கர்ம பலனை பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா இந்த ஜென்மங்கள் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அதுக்காக ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா டெவலப் பண்ண ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு 45வது ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம். 2வது அத்தியாயத்துல சில ஸ்லோகங்கள் நான் சொல்ல போறேன், அதுல இது ஒரு முக்கியமான ஸ்லோகம். த்ரைகுண்ய விஷயா வேதாஹ நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்த்வோ நித்யசத்வஸ்தஹ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். த்ரைகுண்ய விஷயா வேதாஹ நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்த்வோ நித்யசத்வஸ்தஹ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். இந்த மொத்த பிரபஞ்சமும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கிரியேஷன், இந்த எல்லா கிரியேஷனும் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் மாயாவோட காரியம். சாஸ்திரம் சித்தாந்தம் இது. இந்த மொத்த உலகம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்த பிரம்மம். அந்த சுத்த பிரம்மத்துக்கு மேல இருக்கக்கூடிய மாயா, சுத்த பிரம்மத்தை மறைச்சு இருக்கக்கூடிய மாயா, இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரொஜெக்டர்ல இருந்து சினிமா எப்படி தெரியுதோ அதே மாதிரி இந்த மொத்த உலகத்தையும் ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுகின்றது. பிரகாசம் பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் வழியா வெளியில வருது. அந்த ப்ரொஜெக்டர்ல பாத்தீங்கன்னா பிலிம் ரோல் இருக்கு. அந்த பிலிம் ரோல் வழியா வெளியில வரும்போது என்ன தெரியுது, நிறைய திருஷ்யங்கள் தெரியுது, சினிமா நம்ம பாக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரகாசம்ன்றது நான் சொல்லக்கூடிய அந்த ஆத்ம தத்துவம் தான் பிரம்ம தத்துவம். அந்த பிரம்ம தத்துவத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த மனசு சித்தம் சொல்லக்கூடியது ப்ரொஜெக்டர்.
இந்த ப்ரொஜெக்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிலிம் ரோல்னு சொல்லக்கூடிய வாசனா இருக்கு. அது வழியா இந்த பிரகாசம் வெளியில போகும்போது இந்த மொத்த பிரபஞ்சம் 7 லோகங்களும் கிரியேஷன் எல்லாம் நமக்கு தெரியுது. அப்ப இருக்கிறது ரெண்டே ரெண்டு தான். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சுத்த சைத்தன்யமா இருக்கிற பிரம்ம தத்துவம், இன்னொன்னு வந்து மாயா. இந்த மொத்த உலகமும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் மாயிகம், மாயாமயம். இது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாயா எப்படிப்பட்டதுன்னா திரிகுணாத்மகம், 3 குணங்களை உடையது அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அப்ப திரைகுண்ய விஷயாவேதாக, இந்த மொத்த பிரபஞ்சமும் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா திரிகுணம், 3 குணங்களை உடையது. அதனால வேதங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 குணங்களை உடைய விஷயங்களையே பேசுகின்றன. வேதம்னா எது அப்படின்னா பூர்வ காண்டம். மொத்த பூர்வ காண்டமும் கர்ம காண்டமும் இல்ல உலகத்துல இருக்கிற எந்த வித்யா வேணா எடுத்துங்க, எல்லா வித்யாவும் எதை பத்தி பேசுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 3 குணங்களை பத்தின விஷயங்களை தான் பேசுகின்றது. சயின்ஸோட எந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியை பத்தி பேசினாலும் அது எங்க இருக்கு? இந்த யூனிவர்ஸ்க்குள்ளதான் இருக்கு, இந்த கிரியேஷனுக்குள்ளதான் இருக்கு. இந்த கிரியேஷன் மொத்தமும் மாயாமயம் அப்படின்னு எடுத்துங்க. சொப்பனத்துக்குள்ளார நம்ம போன மாத்திரத்துல சொப்பனத்துல எவ்வளவு அட்வான்ஸா இருந்தாலும் வேக்கப் ஆனோன்னு என்ன ஆயிடுது? கலைஞ்சு போகுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த பிரபஞ்சம் நீங்க என்ன டெக்னாலஜி போனாலும், நானோ டெக்னாலஜி இனிமே வந்து பாத்தீங்கன்னா ஏஐயோட எவ்வளவு அட்வான்ஸா போகும் தெரியல. இது எல்லாம் எங்க இருக்குப்பா அப்படின்னா ஜாகிரத வஸ்துக்குள்ளதுன்னு இருக்கு. இதுக்கு மேல வேற எங்கேயும் இல்லை. சொப்பனத்துக்கு போனீங்கன்னா அங்க இல்லாம போயிடுதுல ஏஐயாவது மண்ணாங்கட்டியாவது. என்னதான் இருந்தாலும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னதான் டெவலப் ஆனாலும் கூட எங்க இருக்க போது? ஜாகிரதத்துக்கு உள்ளார மட்டும்தான் இருக்கு. சொப்பனத்திலையும் இல்லை, சுசுப்தியிலும் இல்லை. அப்ப இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெறுமனே திரிகுணாத்மகம். ஆனா நம்ம என்ன விஷயம் போகணும் அப்படின்னா நிஸ்திரை குன்யோ பவா அர்ஜுன. ஹே அர்ஜுன, நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாம் அர்ஜுனர்கள். நமக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், நீங்க எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா நிஸ்திரை குன்யோ பவ. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ற. என்ன பண்றாரு அப்படின்னா குணங்களை கடந்தவனாக நீ ஆவாயாக. இதான் ஆசீர்வாதம். இந்த குணத்துக்குள்ளாரையே இருக்கிறோம்னா இந்த சிருஷ்டிக்குள்ளாரையே மாட்டிக்கிட்டு இருப்போம். நம்மளால சம்சாரத்துல இருந்து விடுபடவே முடியாது. அப்ப குணாதீதனா ஆகணும், குணங்களை கடந்தவனா ஆகணும். ஆசீர்வாதம். எப்படி சாமி முடியும்? குணங்களை கடந்தவன் இந்த உலகத்துக்குள்ளதானே இருக்க முடியும். யகா ஜீனாக யகா மரணா, இங்கதான் இருக்கணும், இங்கதான் வாழ்ந்தாகணும், இங்கதான் செத்தாகணும். அப்ப இதை தாண்டி நான் எங்க போறது சுவாமி அப்படின்னு கேள்வி கேட்கும்போது சொல்றாரு, இங்க இருந்துகிட்டே குணாதீதனா, குணங்களை கடந்தவனாக முடியும். எப்படி அப்படின்னா முதல் இது சொல்றாரு நிர்த்வந்துவகா. நிர்த்வந்துவகன்னா என்ன அர்த்தம்? துவந்துவங்கள் இல்லாதவனாக ஆவாயாக. துவந்துவங்கள்னா ஏற்கனவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா 13வது ஸ்லோகத்துல பார்த்திருக்கோம். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷண சுக துக்கதாக. ஆகம 14வது ஸ்லோகம். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷண சுக துக்கதாக ஆகமா பாயினோ அனித்யாக தாம் திதிக்ஷஸ்வ பாரத. ஒரு 14வது ஸ்லோகம் சொல்லிட்டோம்ல, இருமைகளை வந்து பாத்தீங்கன்னா பொறுத்து கொள்வாயாக அப்படின்னு 14வது ஸ்லோகத்துல சொன்னார். அததான் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சொல்றார் நிர்த்வந்துவஹ. முதல் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா துவந்துவங்களை, துவந்துவம்னா என்ன அர்த்தம்? இருமைகள், பசி தாகம், சுகம் துக்கம், லாபம் நஷ்டம், மானம் அபமானம், வெற்றி தோல்வி, இது மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. இது எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னா இது எல்லாம் திரிகுணம், இது எல்லாம் இந்த மாயால நடந்துகிட்டு இருக்கிறது அப்படின்னு என்ன பண்ண அப்படின்னா பேசாம நான் பார்ப்பவன். இது எல்லாம் எனக்கு இந்த தேகத்துக்கு நடக்கிறது, இந்த ஜெகத்துல நடக்கிறது எல்லாம் பார்க்கப்படும் விஷயங்கள் அப்படின்னு மெதுவா என்ன பண்ண அப்படின்னா சகித்து கொள்வாயாக. முதல்ல சகி, அதுக்கப்புறம் ஆத்ம தத்துவத்தை உபயோகப்படுத்தி 11 இருந்து 30 வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம். நான் இந்த தேகம் இல்லை. அப்ப எதுக்கெல்லாம் நடக்குதோ இந்த காரியங்கள் எல்லாமே இந்த தேகாதிகளுக்கு தான் நடக்குது, எனக்கு நடக்கல. நான் பார்ப்பவனா இருக்கேன், நான் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணு, எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே போ. நிர்த்வந்துவக, துவந்துவங்களை வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து சுவாகா பண்ணு, உனக்குள்ளார லயம் பண்ணு, அப்படியே மென்னு முழுங்கு. என்ன நடந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணாம வந்து பாத்தீங்கன்னா முழுங்கு எல்லாத்தையும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சொல்றாரு, அதை பண்ணணும்னா கொஞ்சம் பலம் வேணுமே சுவாமி. என்ன பலம் சொல்றாரு? நித்திய சத்வஸ்தா. 2வது சொல்லிட்டார். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா சத்துவ குணத்தை வந்து வளர்த்துக்கிட்டே, சத்துவ குணத்திலேயே நெல்லு. திரிகுணத்துல வந்து பாத்தீங்கன்னா தமோ குணம் ரஜோ குணம், இந்த 2 தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சம்சாரத்துக்கு காரணமா இருக்கிறது. இந்த சத்துவ குணம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மோட்சத்தை கொடுக்கக்கூடியது, புத்தி தெளிவாக்கும்.
அதனால சதா காலமும் சத்துவகுணத்திலேயே நிற்பாயாக. இப்ப நம்ம பண்ற நிஷ்காமிய கர்மயோகமா இருக்கட்டும், இல்ல காலையில இந்த ஓங்கார ஜபமா இருக்கட்டும், எல்லா ஆராதனைகள், ஈஸ்வர ஆராதனைகளா இருக்கட்டும், எல்லாமே எதுக்காக அப்படின்னா நம்ம ஆச்சார அனுஷ்டானங்கள் எல்லாமே சத்துவகுணத்துல நிலை பெறறதுக்காக தான். அப்ப சத்துவகுணத்திலேயே தொடர்ந்து நிற்பவனாக ஆவாயாக. சத்துவகுணம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேகமா போயிட்டு இருக்கிற அந்த காரியங்களை எல்லாத்தையும், ரஜோகுணத்தினால எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா போயிட்டு இருக்கும், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆயிட்டு இருக்கும். இதை பாத்தீங்கன்னா ஸ்லோ பண்ணி என்ன நடக்குது, எனக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு, வெளியில என்ன நடந்துட்டு இருக்கு, நான் யாரு, இது என்ன அப்படின்னு பிரிச்சு பார்க்கணும்னா விவகாரங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா ஸ்லோ டவுன் ஆகணும். அப்ப ஸ்லோ ஆக 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 நமக்கு பார்க்கறதுக்கான அவகாசம் கிடைக்கும், சகிக்கிறதுக்கான அவகாசம் கிடைக்கும். ஆமா, இது மாதிரி ஏற்கனவே சம்பவிச்சிருக்கு, போயிடுச்சு. என்ன பிறந்ததுல இருந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எல்லாம் வருது போகுது, எல்லாம் வருது போகுது. அப்ப நான் பார்ப்பவன் நான் இருக்கேன் அப்படின்னு துவந்துவங்களை கடந்து போகணும். அப்படின்னா இது எல்லாம் ஸ்லோவானாதான் நம்ம பார்க்க முடியும். சத்துவகுணம் என்ன பண்ணும்? ஸ்லோ பண்ணும், எல்லாத்தையும் இருந்து பார்க்கிற தன்மையை கொடுக்கும். அதனால சத்துவகுணத்தில் நிற்பாயாக, ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது சொல்றாரு பாத்தீங்க அப்படின்னா, சத்துவகுணத்துல இருக்க விடாம எது சுவாமி தடுக்குது? ஏன் சுவாமி சத்துவகுணத்துல நிக்க முடியல நம்மளால அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிர்யோக க்ஷேமஹா அப்படின்ற. நீ எப்படி பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகக்ஷேமம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஜீவனத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். எதுக்காக கொடுத்துட்டு இருக்கோம்னா யோகக்ஷேமத்தோட கவனத்திலேயே நம்ம புத்தி போயிட்டு இருக்கு. யோகம் அப்படின்னா என்னது? அடையாததை அடையறதுக்கு பேரு யோகம். அடைஞ்சதை பாத்தீங்கன்னா காப்பாத்திக்கிறதுக்கு பேரு, ரக்ஷணத்துக்கு பேரு பாத்தீங்கன்னா காப்பாத்திக்கிறதுக்கு பேரு க்ஷேமம். நம்ம எல்லாத்துலயும் என்ன பண்ணோம்? அடையணும் அடையணும் அடையணும், எதையாவது அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும். பண்பற்ற ஜாமுக்கு கண்ணியமா சம்பாதிக்கிறது எல்லாம் வேஸ்ட், வேற எதுவுமே இல்லை. லைஃபை எவ்வளவு சிம்பிளா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நிஷ்டைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப அனுகூலமா இருக்கும். அப்ப நம்ம பாட்டுக்கு நிறைய விஷயங்களை பாத்தீங்கன்னா வாங்கி வாங்கி வீட்டுக்குள்ளார போட்டுக்கிட்டே இருக்கோம், அதுக்காக பிரயத்தனம் பண்றோம், அதுக்கப்புறம் அதை காப்பாத்துறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு பேரு யோகக்ஷேமம் இருக்கு. அப்போ ஒரு டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு வந்துட்டீங்க, கிரகஸ்தாசிரமம் வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணு. வானப்பிரஸ்தத்துக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு மண்ணாங்கட்டி வேணாம், சிம்பிள் ஜீவனம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். எது சம்பாதிக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடவே படாதீங்க, காப்பாத்திக்கிறதுக்கான முயற்சியில ஈடுபடவே படாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நேற்று ஒரு ஜோசியரோட ஒரு இது ஒண்ணு பார்த்தேன், ரொம்ப தெளிவா சொல்றேன். நான் இப்ப பேசுறது எல்லாத்தையும் நல்லா சாஸ்திரம் படிச்ச ஒரு சுவாமி தான் ஜோசியரா இருக்க. அந்த சுவாமி ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஸ்டோரியில பாத்தீங்கன்னா ஒண்ணு போட்டிருக்காரு. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிக்ஸ் ஆயிருக்கோ அதை பாத்தீங்கன்னா யாராலையும் மாற்ற முடியாது. அப்ப அவர்கிட்ட கேட்கறாங்க, அப்ப ஜோசியம் ஜாதகங்களா உங்களோட மனசமாதானத்துக்கு, வேற எதுவும். நீங்க பண்றது எல்லா கருமங்களும் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதையுமே மாத்துறதுக்காக இல்ல, நம்மளோட மனசமாதானத்துக்கு மட்டும்தான் பண்றோம். அப்ப நம்மளோட தலையில என்ன எழுதி வச்சிருக்கோ, என்ன கிடைக்கணும்னு இருக்கோ, நம்ம கர்மத்தை பண்ணிக்கிட்டே போயிட்டு இருப்போம். ஈஸ்வரார்ப்பணமா நமக்கு என்ன கிடைக்குமோ அது கிடைச்சாகும், என்ன போகணும்னு இருக்கோ அது போய் ஆகும், என்ன சம்பவிக்கணும்னு இருக்கோ அது சம்பவிக்கும். அதனால பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகத்திலையும் க்ஷேமத்திலையும் கவனம் கொடுக்காம, ஆனா ஒர்க் பண்ணிட்டு இருப்போமா, ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, ஈஸ்வரார்ப்பணம் அப்படின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஆனா பாத்தீங்கன்னா யோகக்ஷேமத்தை உத்தேசம் பண்ணாம ஸ்வதர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அப்ப நிர்யோக க்ஷேமக பவ, நீ யோகக்ஷேமத்தை விட்டவனாக அதுல கவனம் கொடுக்காதவனாயிரு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்? ரஜோகுணம் தமோகுணம் பாத்தீங்கன்னா நியூட்ரலைஸ் ஆகும். சத்துவகுணத்துல உன்னால நிற்க முடியும். சத்துவகுணத்துல நின்ன அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துவந்துவங்களை சகிச்சுக்கலாம். துவந்துவங்களை சகிச்சுக்கிட்ட அப்படின்னா 3 குணங்களை தாண்டி போகலாம். சுவாமி, இந்த நிர்யோக க்ஷேம ஆத்மவான்னு சொல்லிட்டீங்களே சுவாமி, யோகக்ஷேமத்துல கவனம் இல்லாம இருக்கணும், அதுக்கு எது சுவாமி தடை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திரிய பலகீனம். நம்ம எல்லாம் அடிக்ஷன் ஆயிட்டோமா உங்களுக்கு? அப்ப அடிக்ஷனா இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏசி இல்லாம இருக்க முடியாது, வண்டி இல்லாம இருக்க முடியாது, அது இல்லாம இருக்க முடியாது, இது இல்லாம இருக்க முடியாது அப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷனோட நம்ம என்ன பண்ணிட்டோம்? நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ஸையும் இந்த மனசையும் என்ன பண்ணிருக்கோம்? பாழாக்கி வச்சிருக்கோம், நாசம் பண்ணி வச்சிருக்கோம், தப்பா ஹேபிட் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். இதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப பெஸ்டா இருக்கும், நம்ம தேடி போக வேணாம் எதையும். அதனால சொல்றாரு ஆத்மவான் பவ. அடுத்த கண்டிஷன் சொல்றாரு உபதேசம்,
ஆத்மவான் பவன என்ன அர்த்தம்? உன்னுடைய சென்ஸ் ஆர்கன்ஸையும் மனசையும் நீ அடக்கியவனாக இருப்பாயாக. அப்ப பேஸ்ல இருந்து எடுங்க பார்க்கலாம். குணாதீத்தனாகணும், இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் கடந்து போகணும். இது எல்லாம் சம்சாரம், இதை கடந்து போகணும். நான் கீழே இருந்து ஆரம்பிங்க. ஆத்மவான் பவ முதல் உபதேசம். இந்திரியங்களையும் மனதையும் கண்ட்ரோல் பண்ணவனாயிரு, பலகீனங்களுக்கு ஆட்படாதே. அதனால என்ன சுவாமி கிடைக்கும்? யோகக்ஷேமத்துல கவனம் கொடுக்க வேணாம், எது இருக்கோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதனால என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்துவகுணம் அதிகமாகும், பார்ப்பவனா நிக்க முடியும். பார்ப்பவனா நிக்கிறதுனால என்ன சுவாமி நடக்கும் அப்படின்னா, நிர்த்வந்த்வா, நம்ம துவந்துவங்களை சகிச்சுக்க முடியும். இதை எல்லாத்தையும் பண்றதுனால என்ன சுவாமி லாபம் கிடைக்கும் அப்படின்னா, மெதுவா இந்த குணத்தை தாண்டினா நானா எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும். நானுக்கு கண்ணியமா இருக்கிறதெல்லாம் மித்யா பொய்யானது, இது எல்லாம் திருஷ்யம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு குணாதீத்தன் சொல்லக்கூடிய முக்தி அடைஞ்சவனா ஆக முடியும். இது முக்கியமான ஸ்லோகம் 2வது அத்தியாயத்துல. மொத்த வேதாந்தத்தையும் இதுக்குள்ளார வந்துடலாம். சாத்தியம் சாதனம் இந்த ரெண்டுமே இதுக்குள்ளார இருக்கு. இததான் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்ற ஒவ்வொரு கண்டிஷன் இருக்குல்ல, ஆத்மவான் பவ, நிர்யோக க்ஷேமோ பவ, நித்திய சத்வஸ்தோ பவ, அதுக்கப்புறம் நிர்த்வந்தோ பவ, நிஸ்திரைகுண்யோ பவ. இந்த நிஸ்திரைகுண்யோ பவன்றது குணாதீதனாகுன்னு இது அதுக்கு கீழே இருக்கிற 4 கண்டிஷனை வச்சுதான் மொத்த வேதாந்த சாஸ்திரமும் எலாபரேட் பண்ணி சொல்கிறது. ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் யாவான் அர்த்த உதபானே சர்வத சம்ப்ளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதா. ஏன் சுவாமி பாத்தீங்கன்னா ஆசைப்படக்கூடாது, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்றீங்களே, ஏன் சுவாமி? யோகக்ஷேமத்துல ஆசை வைக்காத, இந்திரியங்களையும் மனசையும் கண்ட்ரோல் பண்ணு, சதா நித்திய சத்துவமா இரு, அதே நேரத்துல துவந்துவங்களை கடந்து போ. எதுக்கு சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்ம ஞானம் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆத்ம ஞானத்தினால என்ன பிரயோஜனம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வாதிபத்தியம். இதான் இந்த மொத்த யூனிவர்ஸுக்கும் நம்ம பாத்தீங்கன்னா அதிபதியா ஆகலாம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது, சாந்தோக்கியம் சொல்லுது. சர்வாதிபத்தியத்தை அடையணுமா, இல்ல அல்பமான விஷயங்களை அடையணுமா? அல்பமான விஷயத்தை அடைஞ்சா சம்சாரம் போய்கிட்டே இருக்கும். இந்த நான் பிரம்மமா இருக்கேன்ற அந்த ஞானத்தை அடைஞ்சோம் அப்படின்னா இந்த மொத்தமும் எனக்குள்ளார வந்துடும். எனக்கு அடிமையா இது எல்லாம் ஆயிடும், என் மீது கல்பிதமா ஆயிடும். சொல்றாரு ஆச்சாரிய, சொல்றாரு யாவான் அர்த்த உதபானி. உதபானம் அப்படின்றதுக்கு அர்த்தம் பாத்தீங்கன்னா, ஒரு கிணத்துல இருக்கிற தண்ணி எவ்வளவு பர்பஸ் இருக்கும். அதிகபட்சம் ஒரு 50,000 லிட்டர் தண்ணி இருக்குன்னு வச்சுங்க கிணத்துல. இப்ப வெயில் காலம் வர ஆரம்பிச்சிருச்சு, எங்க வீட்டு கிணறு பாத்தீங்கன்னா மெதுவா வத்த ஆரம்பிச்சிடும். எல்லா இடத்துலயும் கிணறெல்லாம் வத்தி போகும். அப்ப கிணத்துல பாத்தீங்கன்னா என்ன தண்ணியோட பிரயோஜனம், எவ்வளவு குவான்டிட்டி இருக்கோ, என்ன பிரயோஜனம்லாம் இருக்கோ, அது பாத்தீங்கன்னா சர்வத சம்பிளுதோதகே. அது மாதிரி 10,000 கிணற பாத்தீங்கன்னா ஒரு லேக்குள்ளார கொண்டு வந்துடலாமா? ஒரு ஏரி, பெரிய ஏரி, 1,00,000 கிணத்தோட பிரயோஜனத்தை ஒரு ஏரிக்குள்ளார கொண்டு வந்துட முடியும். பெரிய லேக் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுக்குள்ளார 1 கோடி கிணத்தோட இதை லேக்கோட இதை கொண்டு வந்துட முடியும். மானசரோவர் மாதிரி ஒரு ஏரிக்குள்ளார என்ன பண்ணலாம், பல கோடி கிணத்துல இருக்கக்கூடிய பர்பஸை கொண்டு வந்துடலாம். ஏன்னா மானசரோவர் இருந்தா எல்லாம் நதிகள் போகுது. அப்போ ஒரு ஏரி பாத்தீங்கன்னா எந்த விதமா அநேக கிணறுகளோட பிரயோஜனத்தை உள்ளடக்கியதா இருக்கோ, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆத்ம ஞானம் பிரம்ம ஞானம்ன்றது பாத்தீங்கன்னா சர்வ பிரயோஜனங்களையும் உள்ளடக்கியதா இருக்கு. இதே பாத்தீங்கன்னா நம்ம வேற ஏதாவது ஒரு கர்மத்தை பண்ணி ஒவ்வொன்னா எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன், இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அல்பமான பலன். எல்லா கர்ம காண்டமும் கர்மங்களும் அல்ப பலனை, கிணத்துல இருக்க பிரயோஜனத்தை கொண்டவையா இருக்கின்றன. தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதக. இந்த விதமா பாத்தீங்கன்னா யாரு பாத்தீங்க அப்படின்னா இந்த அறிந்தவனா இருக்கானோ, பிரம்ம ஞானத்தோட பிரயோஜனம் இது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கர்மகாண்டத்தோட பிரயோஜனம் இது அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சிருக்கான் அப்படின்னா அவனுக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் அல்ப பலன்கள் அப்படின்னு போறது, திருப்தியை கொடுக்காது. உலகத்துல எதை அடைஞ்சாலும் நமக்கு திருப்தி வரவே வராது. அடைஞ்ச காலத்துல அந்த க்ஷணத்துல அந்த டைம் பீயிங்ல நமக்கு என்ன கிடைக்கும், சுகம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த திருப்தி பழைய திருப்தி போயிடும். ஒரு மலைக்கு மேல ஏறணும்னு மேல ஏறுறோம். ஏறி முடிச்சதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அப்பா ஆனந்தமா இருக்கு அப்படின்றோம். திரும்ப எங்க வரணும், அங்கேயே இருந்துட முடியுமா? திரும்ப கீழே இறங்கி வரும்.
இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்றோம், அடையணும் அடையணும் அடையணும்னு பீக்குக்கு வரைக்கும் போறோம், அடையிறோம். அடைஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே ஏறேன்ப்பா, நல்லா தானே இருக்கு, அங்கேயே ஏறேன் அப்படின்னா இருக்க முடியாது, கீழே வந்து. அதே மாதிரி ஒவ்வொரு சுகமும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மகாண்டத்தினால கிடைக்கக்கூடிய, கர்மத்தினால் கிடைக்கக்கூடிய எல்லா பிரயோஜனங்களும் அல்ப பலன்கள். பிரம்ம ஞானத்தினால கிடைக்கக்கூடிய பலன் வந்து பாத்தீங்கன்னா மிக பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதனால என்ன பண்ணணும், பிரம்ம ஞானத்தையே ஆசிரியம் பண்ணணும். சரி, பிரம்ம ஞானத்துக்கு என்ன சுவாமி பண்ணணும், கர்மத்தெல்லாம் விட்டுடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் 47 முக்கியமானது கர்மயோகத்துக்கான வாஸ்தவ ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா கமாண்ட் பண்றார் கர்மயோகத்துக்கு. கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூஹு மா தே சங்கோஸ்த்வ கர்மணி. கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூஹு மா தே சங்கோஸ்த்வ கர்மணி. இதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 3வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா 4வது ஸ்லோகம் வருது. 3வது அத்தியாயத்துல ஒரு 4வது ஸ்லோகம் சொல்ல போற. இந்த ஸ்லோகத்தை பேஸ் பண்ணி தான் சொல்ற, பக்கத்துல போட்டுக்கலாம். கர்மன் ஏவாதிகாரஸ்தே. ஹே அர்ஜுனா, அர்ஜுனன் யாரு, நம்ம தான். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் பக்குவம் வரல, கேட்டாச்சு. 11வது ஸ்லோகத்துல இருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் இருக்கிற பார்த்த ஆத்ம ஞானம் என்னன்னு தெரியும். நான் பார்ப்பவன், இது எல்லாம் பார்க்கப்படும் வஸ்து, எல்லாம் தெரியுது. தெரிஞ்சாலும் இந்த தேகத்துல இருந்து என்ன பண்ண முடியல, பிரிக்க முடியல. இந்த மனசுல இருந்து என்ன பிரிக்க முடியல, என்னோட சென்ஸ் ஆர்கன்ஸ்ல இருந்து என்ன பிரிக்க முடியல. நான் இதோட சேர்ந்தே இருக்கேன். இந்த உலகம் எல்லாம் எனக்கு இன்னும் சத்தியமா தான் தெரியுது. ஆத்மாவை பத்தி தெரிஞ்சாலும் கூட இந்த உலகம் எனக்கு சத்தியமா தெரியுது, தேகம் சத்தியமா தெரியுது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, கிரவுண்ட்ல தான் இருக்கும். இன்னும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெக்க முளைக்கல, ரெக்க வந்து பறக்க ஆரம்பிக்கல. அப்ப என்ன பண்ணணும், முதல் ஸ்டெப் ஆரம்பிக்கும் போது சொல்றார், கர்மன் ஏவ அதிகாரஸ்தே. ஹே அர்ஜுனா, உனக்கு கர்மம் பண்றதுல மட்டும்தான் அதிகாரம் இருக்கு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த சாய்ஸும் இல்லை சாமி. கர்மம் பண்ணணும், ஆனா மா ஃபலேஷு கதாச்சன, ஒருபோதும் உனக்கு அதோட பலன்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சாய்ஸும் இல்லை. எனக்கு இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு நீ தீர்மானம் பண்ண முடியாது. கர்மாவை பண்ணலாம், எவ்வளவு பெஸ்டா ஒரு கர்மா பண்ண முடியுமோ அந்த கர்மாவை பண்ணலாம். ஆனா என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு அது உன்னோட கையில இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பலன் மற்ற இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சார்ந்ததா இருக்கு. உன்னுடைய கர்ம பலன் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் ஆயிடுச்சு. அப்ப நமக்கு என்ன பிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாதே. என்ன ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 வயசுல எதை அனுபவிக்கணும், 60 வயசுல என்ன அனுபவிக்கணும், 80 வயசுல என்ன அனுபவிக்கணும், மரணம் எப்படி சம்பவிக்கணும், இது எல்லாம் கர்ம பலன். இந்த மொத்த ஜென்மமும் கர்ம பலன் ஆல்ரெடி பிக்ஸ்டு. அப்ப நான் தீர்மானிக்க முடியாது, இதை பண்ணி நான் இதை அடைய போறேன், இதை பண்ணி நான் இதை அடைய போறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நம்ம பண்ற கர்மாக்கள்லாம் ஆகாமின்னு சொல்லக்கூடிய ஃபியூச்சருக்கு போகும். அப்ப இப்ப பண்ற கர்மங்கள் எல்லாமே ஃபியூச்சருக்கு போகும், இந்த ஜென்மத்துல ஒர்க் ஆகாது. ஜோசியர், நல்ல ஜோசியர்கிட்ட போயிருந்தீங்கன்னா சாஸ்திரியமா படிச்சவங்க கிளியரா இதுல இருப்பாங்க. அப்ப கிரகங்களுக்குலாம் நம்ம பண்றோமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாதக அலங்காரத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, முக்கியமான ஸ்லோகம். கிரகாஹா பிராரப்த சூச்சகாஹா. இதை எப்படி ஞாபகம் வச்சு, கிரகாஹா பிராரப்த சூச்சகாஹா. முதல் ஜாதக அலங்காரத்துல முதல் ஸ்லோகமே தான். இந்த கிரகங்கள் எதுவுமே எதையும் பண்ணவே பண்ணாது. இப்ப குரு பெயர்ச்சி ஆரம்பிச்சிருக்கோம், டிரான்சிஸ்ட்லாம் ஆரம்பிச்சிடும். அப்ப குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி நடந்துச்சு, இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும். கிரகங்கள் எதையும் கொடுக்காது. அப்ப யார் கொடுக்க போறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரமாத்மா ஈஸ்வரன் தான் கர்ம பலனை கொடுப்பவர், கர்ம பல தாத்தா. அப்ப இந்த கிரகங்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் மைல் ஸ்டோன் மாதிரி. இவ்வளவு கிலோமீட்டர் போனா இது கிடைக்கும், அவ்வளவு கிலோமீட்டர் போனா அது கிடைக்கும், இங்க பக்கத்துல தண்ணி இருக்கு, இங்க வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்கு, இங்க ஹோட்டல் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன சின்ன சூச்சனா பண்ணக்கூடியதுதான் கிரகங்கள். அப்ப நல்லா பிக்ஸ் மனசுல வச்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் தான் கர்ம பலன் வருது, நான் பண்ணினதுதான் எனக்கு பலனா சித்திக்க போகுது. நான் இப்ப பண்ற கர்மா எல்லாமே ஃபியூச்சர்ல பலன் கொடுக்க அடுத்தடுத்த ஜென்மங்களுக்கு போகும். அதனால இந்த ஜென்மத்துல எனக்கு வந்து ஒரே ஒரு ரைட்ஸ் தான் இருக்கு, என்னது, கர்மத்தை பண்ணலாம். ஆனா பலன் என்னோட கையில இல்ல, பகவான் என்ன கொடுக்கிறாரோ அதுதான்.
ஆயிடுச்சா? அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏன் பலன் கேட்க கூடாதா? இப்ப நம்ம பண்ற கர்மத்துக்கு ஃபியூச்சர்ல பலன் கிடைக்கும்ல. அப்ப ஃபியூச்சர்ல பலன் கிடைக்கும்ன்றதுனால இப்ப நம்ம எதையாவது கேட்கலாமே சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிஷன் சொல்றாரு, மா கர்ம பல ஹேத்தோர் போகு. ஏ அர்ஜுனா, என்ன பண்ண அப்படின்னா கர்ம பலனை அடையிறவனுக்கு ஹேத்துவா நீ ஆயிடாத. கர்ம பலனை அடையணும்னா என்ன பண்ணணும்? ஜென்மம் வேணும், ஜென்மம் எடுக்கணும். நீங்க கேட்கறது எல்லாத்தையும் அடையறதுக்கு என்ன பண்ணணும்? ஜென்மம் எடுக்கணும். ஜென்மம் எடுக்கிறவனா ஆயிடாதப்பா. மா கர்ம பல ஹேத்துர் போகும். கர்ம பலனை அடைவதற்கு காரணமே வேணும். என்ன காரணம்? ஜென்மம் எடுத்தாதான் கர்ம பலனை அனுபவிக்கணும். நீங்க கேட்கறத எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு ஃபியூச்சர்ல ஜென்மங்களை எடுத்துக்கிட்டே இருக்கணும். யோக சூத்திரம் படிக்க போறோம், கர்மா தியரி எல்லாம் வரப்போகுது. ஒரு கர்மா ஒரு ஜென்மத்தை தீர்மானிக்குமா? பல கர்மங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்மத்தை தீர்மானிக்குமா? எப்படி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பெரிய விசாரம் யோக சாஸ்திரத்துல பண்ணப்படுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேட்கிற எந்த விஷயமா இருந்தாலும் கிடைக்கும், நிச்சயம் கிடைக்கும். ஆனா ஜென்மம் எடுக்கணும். யாருக்கெல்லாம் ஜென்மம் எடுக்கணும்னு ஆசை இருக்கோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலனை ஆசைப்பட்டு கர்மம் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் மோட்சம் வேணும், நான் இந்த திரும்ப ஜனிக்க கூடாது அப்படின்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னு ஒரு மண்ணாங்கட்டி வேணாம் சாமி, நீதான் வேணும் சாமி அப்படின்னு நிச்சயம் பண்ணீங்க அப்படின்னா பரமாத்மா கிடைச்சிருவார். அதனால கர்ம பலனுக்கு அடைவதற்கான ஜென்மத்தை நீ அடைவதற்கு ஹேத்துவா ஆயிடாது. தே சங்கோ அஸ்து அகர்மணி. அது மட்டும் இல்ல, சரி சுவாமி அப்ப கர்மத்தையே பண்ணாம இருக்கலாமா சாமி? கர்மத்தையே பண்ணாம விட்டுலாமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்தை பண்ணாம இருக்கிறதுலையும் உனக்கு பற்றுதல் உண்டாக கூடாது. சும்மா இருந்தனா துரு பிடிச்சிரும். இரும்பு வந்து பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா 4 நாள் யூஸ் பண்ணல அப்படின்னா துரு பிடிச்சிரும். எந்த வஸ்துவையும் யூஸ் பண்ணல அப்படின்னா அது யூஸ்லெஸ்ஸா போயிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ணாமல் இருப்பதில் உனக்கு என்ன இருக்கக்கூடாது? இச்சை இருக்கக்கூடாது. இதுக்குதான் வந்து பாத்தீங்கன்னா 3வது அத்தியாயத்துல 4வது ஸ்லோகம் சொல்ல போறோம். கர்மனா மனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே நச்ச சந்யஸ்தனாதேவ சித்திம் சமதிகச்சத்தின்னு ஒரு ஸ்லோகம் சொல்ல போறார். கர்மத்தை பண்ணாம விடுறதுனால நீ வந்து பாத்தீங்கன்னா நைஷ்கர்மிய சித்தியை அடைய முடியாது. திரைகுண்ய 3 குணங்களை கடந்தவனா ஆக முடியாது. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா கர்மத்தை பண்ணணும். ஏன் அப்படின்னா சித்தஸ்ய சுத்தையே கர்ம. கர்மம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்தத்தை சுத்தி பண்றதுக்காக கர்மம் தேவைப்படுகிறது. அப்ப கர்மத்தை பண்ணாம ஒருத்தன் விட்டுட்டான் அப்படின்னா என்ன ஆகும்? நான் திருவண்ணாமலையில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சாதுக்கள் நிறைய பிக்ஷு வேஷம் போட்டு இங்க நிறைய இருக்காங்க. எனக்கு பார்க்கும் போதெல்லாம் ஐயோ அவங்க லைஃபை வந்து வீண் பண்ணிக்கிட்டு இருக்காங்களேன்னு தோணும். விவேகானந்தர் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மாதிரிதான் ஒரு காலத்துல இருந்துச்சு. நிறைய பேர் சன்னியாசம் மோட்ச மார்க்கம் சும்மா வந்து சோம்பி கிடந்தாங்க. தனக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. தனக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு கர்மத்தை நிஷ்காமியமா பண்றதுனாலதான் அந்த கரண சுத்தி உண்டாகும். ஈஸ்வரார்ப்பணமா கர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சாதகன். அப்ப ஈஸ்வரார்ப்பணம் கர்மா பண்ணாம சோம்பி உட்கார்ந்து இருந்தோம் அப்படின்னா எந்த கர்மத்தையும் பண்ணாம அந்த கரண சுத்தி வரவே வராது. நான் இங்க திருவண்ணாமலையில பார்த்துட்டு இருக்கேன். புதுசா வரவங்க எல்லாம் பார்ப்பேன், நல்லா ஃப்ரெஷ்ஷா வருவாங்க. ஏன்னா லோக்கத்துல இருந்து வராங்க. நல்லா கர்மம் பண்ணிட்டு நிறைய ஃபேமிலிக்காக நிறைய கர்மாத்துல ஈடுபட்டு இருப்பாங்க. அந்த மெதுவா தமோ குணம் இல்லாம ரஜோ குணத்துல வந்துகிட்டு உள்ள வருவாங்க. வரும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்ததுக்கு பிறகு எந்த கர்மமும் பண்ண மாட்டான். கிரிவலம் போக மாட்டான், ஈஸ்வரனுக்காக எந்த சேவையும் பண்ண மாட்டான், தனக்காகவும் எதுவும் பண்ண மாட்டான். வெறும் சாப்பிட்டு தூங்கி மெதுவா என்ன ஆயிடும்? தமோ குணம் வந்துடும். வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா பிரைட்டா வருவான். 1 மாசத்தை பாத்தீங்கன்னா அவனை பார்க்க சகிக்காது. ரொம்ப தமோ குணமாயிருவான். எதுக்குமே யூஸ்லெஸ் ஆயிடுவான். பிக்ஷை எடுத்து சாப்பிடுற அளவுக்கு மட்டும்தான் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்மை இருக்கும். புருஷார்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணவே முடியாது. அதனால எந்த காரணத்தை முன்னிட்டும் உனக்கு என்ன இருக்கக்கூடாது அர்ஜுனா? கர்மத்தை விட்டுறணும் அப்படின்னு ஆசைப்படவே படாதே. கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணணும், ஆனா ஆசை இல்லாமல் பண்ணணும். கண்டிஷன் பாருங்க, அற்புதமான கண்டிஷன். கர்மாவை விடவே விடாத, ஆனா பலனை வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்றது, சமர்ப்பணம் பண்ணிட்டு பண்ண சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு ஆச்சாரியர் ஆரம்பிக்கிற 48. யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்ய சித்யோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்யதே. அற்புதமான ஸ்லோகம் சொல்றார். அப்ப கர்மத்தை விடவே கூடாதுன்னு சொன்னீங்களே சுவாமி, எப்படி கர்மத்தை பண்ணணும்? நம்ம எல்லாத்துக்கும் தெரியணும் கர்மத்தை எப்படி பண்ணணும். கர்மத்தை விடாதீங்க. கிரகஸ்தாசிரமத்துல இருக்கீங்க, அவங்க கர்மத்தை பண்ணுங்க.
வானப்பிரஸ்தத்துல இருக்கீங்கன்னா அவங்களும் அவங்க கர்மத்தை பண்ணுங்க. சன்னியாசிகள் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசியோட கர்மத்தை பண்ணட்டும், பிரம்மச்சாரி கர்மத்தை பண்ணட்டும். எப்படி பண்ணணும் அப்படின்னா யோகஸ்தா குரு கர்மாணி. இங்கேயும் கண்டிஷன் வந்துருச்சு, நமக்கு கட்டளை போடுறார். குரு அப்படின்னா செய். எப்படி கர்மத்தை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகஸ்தா, யோகத்தில் நின்றவனாக, கருமாணி குரு, கருமங்களை செய்வாயாக. யோகத்துல நின்னுகிட்டு எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா புத்து முளைச்சு போய் எங்கேயாவது காட்டுல போய் உட்காரலாமா சுவாமி யோகி ஆகணும் அப்படின்னா இல்ல, கிரகஸ்தனா இருக்கும் போதே யோகியாக இருக்க முடியும். அவங்க கருமத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே யோகியா இருக்க முடியும். மகாவியாதன், மகாபாரதத்துல வந்து ஒரு மகாவியாதனோட கதை சொல்லு பாத்தீங்களா, கொக்கென்று நினைத்தாயோ கொங்கனவா அப்படின்னு ஒரு இது வந்துச்சு பாத்தீங்களா. அப்ப ஒரு யோகி வந்து பாத்தீங்கன்னா தபஸ் பண்ற காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகஸ்தத்துல இருக்க ஒரு கிரகிணியே, ஒரு மனைவி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல இருக்கிற ஒர்க்கை பண்ணாவே கிடைச்சிடும். யோகமா பண்ணணும். ஒரு மாமிசத்தை வந்து பாத்தீங்கன்னா கசாப்பு கடைக்காரனா இருந்துகிட்டு வெட்டி கொடுக்குற ஒரு வியாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேடன் கூட வந்து பாத்தீங்கன்னா மகா யோகியா ஆக முடியும். அப்ப ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகஸ்தகனா யோகத்தில் நின்றவனாக கருமங்களை செய்ய வேண்டும். எப்படி பண்ணணும்? சங்கம் தியக்துவா தனஞ்சய. ஹே தனஞ்சய, என்ன பண்ண அப்படின்னா நீ ஊர் சுத்தி இருக்க தனத்துக்காக, ராஜசூய யாகம் நடத்துறதுக்காக ஊர் ஊரா போய் நிறைய தனத்தை கலெக்ட் பண்ணிருக்க. நீ தனத்தெல்லாம் ஜெயம் பண்ண ஆசையோட ஊர் சுத்தி வந்த நீ நாடு ஃபுல்லா. ஆனா நீ வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்ணு? ஏ தனஞ்சய, ஆசைகளை விட்டவனா, சங்கம் தியக்துவா, பற்றுதலை டோட்டலா விட்டு, எனக்கு ஒண்ணு வேணாம் சாமி, நீ தான் வேணும் சார். இந்த உலகம் ஃபுல்லா திரிகுணம் சாமி, 3 குணங்களாலானது. இது மொத்த உலகமும் சொப்பன மாதிரி சாமி, எனக்கு ஒண்ணு வேணாம் சாமி, இது எல்லாம் அனித்தியம் சாமி அப்படின்ட்டு சுவாமிகிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீதான் சுவாமி எனக்கு வேணும் அப்படின்னு சுவாமியவே இச்சைப்பட்டு வேற எதையுமே இச்சைப்படாம யோகத்துல நிக்கிறது. அதுதான் ஈஸ்வரனையே நினைச்சுக்கிட்டு ஈஸ்வரனை சிந்தனை பண்ணிக்கிட்டே தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மா மனுஸ்மர யுத்தியச்ச, பின்னாடி சொல்ல போற 8வது சாப்டர்ல, என்னையே நினைத்து கொண்டு யுத்தத்தை செய்வாயாக. எப்படி நினைக்கிறது? ஓம் இத்தியேகாட்சரம் பிரம்ம, சதா உள்ளுக்குள்ளார ஓங்காரத்தை சொல்லிக்கிட்டே விவகாரங்களை பண்ணிக்கிட்டே இருங்க, ஈஸ்வரனையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருங்க. அப்படி பண்ணும்போது அதுதான் யோகம் அப்படின்னு பேர். சித்தியோ சமோபூத்வா சமத்துவம் யோக உச்சது. சித்தி அசித்தி, வெற்றி தோல்வி நடக்கும், கண்டிப்பா நடக்கும். யுத்தம்னு வந்தா வெற்றி தோல்வி கண்டிப்பா நடக்கும். வியாபாரம்னு இருந்தா லாபம் நஷ்டம் கண்டிப்பா நடக்கும். இந்த உலகத்துலன்னு இருந்தா மானம் அபமானம் கண்டிப்பா நடக்கும். தேகம்னு இருந்துச்சுன்னா பசிதாகம் இருக்கும், வெப்பம் குளிர் இருக்கும், வலி இருக்கும், சுகம் இருக்கும், வலி இருக்கும், சுக துக்கங்கள் எல்லாம் சம்பவிக்கும். அது இருந்துச்சுன்னா அது சம்பவிக்கும். அப்ப அப்படின்னு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இதுக்கு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு ஈஸ்வர சிந்தனையிலேயே இருந்தீங்க அப்படின்னா சித்தி அசித்தி, வெற்றி தோல்வி எல்லாத்திலையும் வந்து சமோபூத்வா சமமாக பாவித்தவன் என்ன ஆகிறான்னு கேட்டீங்கன்னா அவன் சித்தி ஆகிறான். சமத்துவம் யோக உச்சியது. என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகம்னா என்ன சுவாமி அப்படின்னா சமபாவனை பேர். சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா மனசை வந்து நான் அதுக்கு அதிகமா சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா மனசை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. மனசு எங்க வேவரிங் ஆகுதோ நீங்க ஏதோ பரதர்மத்தை பண்றீங்கன்னு அர்த்தம். அன்வான்டா ஏதோ ஒரு உங்களுக்கு ஆப்போசிட்டா நீங்க பண்றீங்கன்னு அர்த்தம். எப்போ உங்க மனசு வந்து பாத்தீங்கன்னா எந்த சமயத்திலயும் சமமாவே இருக்கோ அப்ப நீங்க கரெக்டான காரியத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. மனசு சஞ்சலம் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சமத்துவத்திலேயே நிக்கணும். அந்த சமத்துவத்தை நிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா யோகம். அப்ப யோகத்துல நின்று கர்மத்தை பண்ணணும்னு என்ன அர்த்தம்? மனசை வந்து பாத்தீங்கன்னா சமமா வச்சுக்கிட்டு எந்த காரியம் எந்த மனுஷங்கள்ட்ட பேசுனா எந்த சூழ்நிலைக்கு போனா இந்த மனசு வேவரிங் ஆகுமோ, சஞ்சலப்படுமோ, துக்கப்படுதோ அந்த இடத்துக்கு போகாதீங்க, அந்த காரியத்தை பண்ணாதீங்க. அப்ப மனசு வந்து பாத்தீங்கன்னா சமமா இருக்கும் போது சமமா வச்சுக்கிட்டு பண்ற கர்மம் யோகமா ஆயிடும். அடுத்து சொல்ற தூரே நஹ்யவரம் கர்ம புத்தி யோகா தனஞ்சய புத்தௌ சரணமன்விச்ச கிருபணா பலஹேதவஹ. தூரேன ஹெவரம் கர்ம புத்தி யோகா தனஞ்சய. புத்தி யோகம் அப்படின்னா இங்க யோக புத்தி அப்படின்னு பேரு. இந்த புத்திக்கு பேர் என்னது? யோக புத்தி. சமத்துவத்துல நிக்கிறது இருக்கு பாத்தீங்களா? இந்த சமத்துவத்துல நிக்கக்கூடிய இந்த சமபாவனையில இருக்கக்கூடிய இது எல்லாம் போய் நான் சத்தியம், இந்த நாண பிராப்தி பண்ணணும், இந்த மனசை வந்து சஞ்சலம் இல்லாம வச்சுக்கணும் அப்படின்னு குருநாதர் மூலமா கேட்டு இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா சமமா வச்சுக்கிட்டு பண்றான் பாத்தீங்கன்னா ஒரு கர்மத்தை. இதை காட்டிலும் கம்பேர் பண்ணும்போது கர்மம் வந்து பாத்தீங்கன்னா பலன்ல ஆசைப்பட்டு பண்ணக்கூடிய கர்மங்கள் இருக்கே, உலக மக்கள் எல்லாம் கர்ம பலன்ல ஆசைப்பட்டு தான் கர்மம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்ல கர்மா பண்றவங்க இருக்காங்க,
அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தூரம். தூரம்னு என்ன அர்த்தம்? இது வேற இது வேற. யோகத்தோட கர்மம் வேற, வெறும் பலன்ல ஆசைப்பட்டு செய்யக்கூடிய கர்மம் வேற. இந்த ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா மலைக்கும் மடுவுக்கும் இருக்கிற மாதிரி தூரம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹியவரம் ரொம்ப கீழானது கர்மம். கர்ம யோகத்தை காட்டிலும் கர்மம் மிகவும் கீழானது. அதனால என்ன சுவாமி பண்ணணும்? புத்தௌ சரணம் அன்பிச்ச. இதுவும் ஒரு கட்டளை. எத்தனை கட்டளை சொல்லிட்டு வர்றாரு பாருங்க உபதேசம். புத்தௌ சரணம் அன்பிச்ச. அர்ஜுனா என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தியை சரணாகதி பண்ணுவாயாக. எந்த புத்தி? சமத்துவ புத்தி. சமத்துவ புத்திய வந்து பாத்தீங்கன்னா சரணாகதி பண்ணிட்டு இந்த மனச வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் ஒரே கோல் தான் இருக்கணும். ஆரம்ப காலத்துல இருக்கவங்களுக்கு மனசு வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலமே இல்லாம என்ன பண்ணணும்? எங்கேயாவது பரபரன்னு காரியம் பண்ணாதீங்க. பரபரன்னு காரியம் பண்ணீங்கன்னா சம்சாரம் கிடைக்கும். எந்த காரியத்தை பண்ணாலும் நிதானமா நிறுத்தி பூரணமா அதை மனசை வந்து பாத்தீங்கன்னா சாந்தமா வச்சுட்டு ஒரு கர்மா பண்றீங்கன்னா ஆரம்பிக்கும் போதும் சாந்தி, முடிக்கும் போதும் சாந்தி, நடுவுலையும் சாந்தி கிடைச்சிடும். இல்ல அப்படின்னா என்ன ஆகும்? சமாதானம். ஆரம்பிக்கும் போதும் சஞ்சலமா இருப்போம், போக போக சஞ்சலம் அதிகமாயிட்டே போகும். உங்களுக்கு மோட்சமும் கிடைக்காது, சுகமும் கிடைக்காது. அதனால என்ன பண்ணுனா புத்தௌ சரணம் அன்பிச்ச. புத்தவ்னா என்ன அர்த்தம்? இந்த கர்மயோக புத்தி சமத்துவ புத்தியை சரணாகதி செய்வாயாக. கிருப்பனா பலஹேத்தவ. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பலன் மேல ஆசைப்படுறானோ அவன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கிருப்பனன். கிருப்பனன்னா என்ன அர்த்தம்? ஏற்கனவே சொல்லியிருக்க கஞ்சனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கிருப்பனன், அல்பன் அப்படின்னு அர்த்தம். இந்த மொத்த பிரம்மாண்டத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கர்மயோகம் கொடுக்க போகுது பலனா. அதை விட்டுட்டு எனக்கு இது வேணும் அது வேணும், 50 ரூபாய் வேணும், 100 ரூபாய் வேணும், 1000 ரூபாய் வேணும், 2000 ரூபாய் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். அப்படின்னா லட்சம் ரூபாய் வேணும், கோடி ரூபாய் வேணும்னு கேட்கிறோம்னா அல்பன் அப்படின்னு பேர். அல்பமான விஷயத்தை தேடுகின்றவன். நான் சொன்னேன்ல பிச்சைக்காரன். அம்மா 1 ரூபாய் கொடுங்க 2 ரூபாய் கொடுங்கன்னு பிச்சை எடுக்கிறான். அவனுக்கு கீழேயே வந்து பாத்தீங்கன்னா அவனோட ஆசனத்தை தூக்கி பாத்தீங்கன்னா கீழேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய புதையலே இருக்கு. அவனுக்கு தெரியாம வந்து பாத்தீங்க அப்படின்னா பிச்சை எடுத்துட்டு இருக்க மாதிரி நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கர்மங்களை பண்ணி கர்ம பலன்களை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா கீழே இருக்கிற அந்த புதையல் தெரியவே இல்லை, நமக்கு நிதி தெரியவே இல்லை. கோடிக்கணக்கான வைரங்களும் வைடூரியங்களும் இருக்கிற மாதிரி நமக்கு கீழேயே இந்த சமாதானம் இருக்கு. நம்ம கர்மத்தை பண்ணி என்ன நம்ம பலனை அடையுமோ அது மூலமா நமக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குமோ அதை காட்டிலும் அதிகமான சந்தோஷம் மனசாந்தி வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமிய கர்மத்தினால கிடைக்கும். அதனால அல்பமா இருக்கிறவன் யாரு அப்படின்னா கர்ம பலனை தேடுகின்றவன் அல்பன், புத்தி இல்லாதவன் அப்படின்னு. இந்த ஸ்லோகம் எங்க திரும்ப வந்துச்சு? இந்த கிருப்பனகன்ற வார்த்தை எங்க வந்துச்சு? 8வது ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா தெரியும். கார்பண்ய தோஷோ அபகத ஸ்வபாவக பிரச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதாக. கீதால வந்து 8வது ஸ்லோகத்துல 2:8 வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு வந்து நம்ம எல்லாத்து புத்தியும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த அல்பத்தனத்திலேயே மாட்டிக்கிட்டு. இந்த அல்பத்தனத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கார்பண்ய தோஷம்னு பேரு, கிருப்பண தோஷம்னு பேரு. அதுல இருந்து வெளியில வரணும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 50வது ஸ்லோகம் வருது. புத்தி யுக்தோ ஜஹாதீஹ உதே சுக்ருத துஷ்கிருதே தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ யோக கர்மசு கௌஷலம். அற்புதமான ஸ்லோகம். புத்தி யுக்தோ ஜஹாதீஹ. இந்த புத்தியோடு கூடினவன். யாரெல்லாம் புத்தியோடு கூடி இருக்கிறோமோ இப்ப நம்ம ஆரம்பிங்க. இப்ப பகவத்கீதை ஆரம்பிச்சிருக்கு. 18வது சாப்டர் வரைக்கும் இந்த கர்மயோகத்தை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்க போறோம். ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்றார், பலனை என்னிடத்துல அர்ப்பணம் பண்ணிட்டு மன்மனாபவ மத்பக்தோபவ மத்யாஜீபவ மாம் நமஸ்குரு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பார். 18வது சாப்டர்லயும் சொல்ல போறார், சர்வதர்மான் பரித்யஜ மாமேகம் சரணம் பிரஜ அப்படின்னு. இந்த மொத்த பகவத்கீதை முடியறதுக்குள்ளார நமக்கு ஒரே ஒரு சித்தி கிடைச்சதுன்னா போதும். என்ன சித்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வேணா சாமி, நீ என்ன கொடுக்குறியோ கொடுசு. ஈஸ்வரன் மேல எவ்வளவு பக்தி வந்துடும் தெரியுங்களா உங்களுக்கு? அன்பு வந்துடும். நீ என்ன கொடுக்குறியோ கொடுசாமி, நீ என்ன கொடுக்குறியோ கொடு. உனக்கு தெரியும் எனக்கு நல்லதுக்கு பண்ணணும் எது, கெட்டது பண்ணணும் எது. நீ கெட்டது பண்ணுவியா? எனக்கு எதுவுமே நீ கெட்டது பண்ண மாதிரி சொன்ன. உன்கிட்ட இருந்து வர்றது எல்லாமே பிரசாதம் சாமி அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலன்களை எல்லாத்தையும் ஈஸ்வரனோட பக்தியினால அன்புனால நம்ம அப்படியே ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு நம்ம பண்ற கர்மங்கள் எல்லாத்தையும் ஈஸ்வர ஆராதனையா நம்ம பண்ண முடியும். அப்படின்னா நான் உங்களுக்கு விதைக்க விரும்புற கீதா உபதேசத்துல ஒரே ஒரு விஷயத்தை தான் நான் உங்களுக்கு எப்படியாவது கொண்டு வரணும்னு பாக்குறேன். இந்த 18 சாப்டர் முடியறதுக்குள்ளார எல்லா கர்மங்களையும் ஈஸ்வரார்ப்பணமா பண்ற சாமர்த்தியம் நமக்கு வந்துடும்.
வந்துடுச்சு அப்படின்னா என்ன ஆகும்? புத்தி யுக்தம். இந்த மாதிரி புத்தியோடு கூடினவன் ஜெகாதி இக, இங்கேயே தியாகம் செய்கிறான். எதை தியாகம் பண்றான்? உபே சுகிருத துஷ்கிருதே, புண்ணியம் பாப்பம் எல்லாத்தையும் இங்கேயே அவன் என்ன பண்றான்? தியாகம் செய்து விடுகின்றான். யார்கிட்ட தியாகம் பண்றான்? பகவான்கிட்ட வந்து சமர்ப்பணம் பண்ணிடுறான். நல்லதோ கெட்டதோ எனக்கு தெரியாது சுவாமி, எனக்கு புண்ணியமும் வேணாம் பாப்பமும் வேணாம் ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம், நீதான் வேணும். ஒரே ஒரு கோல், நீ மட்டும்தான் வேணும். புண்ணியம் கிடைச்சாலும் புண்ணிய லோகங்கள் கிடைக்கும், பாப்பம் பண்ணாலும் கீழ் லோகங்கள் கிடைக்கும். அல்பமா பிறந்துருவோம். அப்ப எனக்கு வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆயிருந்தாலும் மனுஷ ஜென்மம் கிடைச்சிரும். நான் வந்து பாத்தீங்கன்னா கேர்ஃபுல்லா என்ன பண்ணணும்? புத்தியை நல்லா கீதாவை படிக்க 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 நமக்கு தெரியணும், எனக்கு ஒண்ணும் வேணாம், நான் திரும்ப பிறக்கவே வேணாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மங்களும் உனக்கு சமர்ப்பணம் அப்படின்னு எவன் பண்றானோ, இங்கேயே ஜீவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே புண்ணிய பாப்பத்தை தாண்டி போயிடுறான். ஜெகாதி தியாகம் செய்கிறான். தஸ்மாத் ஆகையினால் என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கேயும் ஒரு கண்டிஷன் போடுறார் ஆச்சாரியர் உபதேசம். தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ. இது ஒரு தஸ்மாத் யுத்தாய யுஜ்யஸ்வன் ஏற்கனவே நம்ம ஒண்ணு பார்த்திருக்கோம். தஸ்மாத் யுத்தாய யுஜ்யஸ்வ 38ல தஸ்மா ததோ யுத்தாய யுஜ்யஸ்வன் பார்த்தோம். அதையே இங்க சொல்லும் போது ஆச்சாரியர் சொல்ற தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வ, யுத்தத்துக்காக யுத்தம் பண்ணு. அதுதான் அங்க இங்க சொல்றாரு வந்து பாத்தீங்கன்னா யோகத்துக்காக வந்து யோகத்தோடு கூடுவாயாக. என்ன பண்ண அப்படின்னா வெறும் சமநிலையை அடையணும், மனசு வந்து சமமா இருக்கணும். அதுக்கு ஒரே ஒரு இது என்னன்னு கேட்டா பகவான் பார்த்துப்பார். ஃபியூச்சரை பத்தி யோசிக்கவே யோசிக்காது. கர்மா பண்றது மட்டும்தான் எனக்கு வேலை அப்படின்னு கர்மத்திலேயே ஆழ்ந்து ஆழ்ந்து போங்க, அதுதான் சுகம் கிடைக்கும். கீழே வந்து ஒவ்வொரு கர்மத்துக்கு கீழையும் பகவான் தான் இருக்கார். ஈஸ்வரன் தான் கர்ம ஸ்வரூபியா இருக்கார். நாமமா ரூபமா கர்மமா இருக்கிறது ஈஸ்வரன் தான். அப்ப எந்த கர்மத்தை நம்ம வந்து யோகமா ஆழ்ந்து பண்றோமோ அந்த கர்மா நமக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும், மிகப்பெரிய சந்தோஷம் கொடுக்கும். அதான் இங்க சொல்றாரு தஸ்மாத் யோகாய யுஜ்யஸ்வே. அர்ஜுனா, அதனால நீ என்ன பண்ண அப்படின்னா யோகத்தோடு கூடுவாயாக, யோகத்துல நிற்பாயாக. யோக கர்மசு கௌஷலம் 2வது லட்சணம் சொல்றாரு. யோகம்னா என்னது? முதல் 48ல சொன்னோம், சமத்துவம் யோக உச்சியத்தின்னு ஒரு லட்சணம். 2வது லட்சணம் சொல்லுது யோகம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மசு கௌஷலம். கர்மசு கௌஷலம்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு கர்மத்தையும் பண்ணும்போது அலட்சியமா பண்ணிடாதீங்க, ஈஸ்வரன் இருக்கார். நான் தான் சொன்னேன், பாடத்துக்கு வரும்போதே என்ன பண்ணுங்க, நம்ம இங்க இருந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு பாடம் கேட்கிறோம் அப்படின்னா மரியாதையா என்ன பண்ணணும், ஒரு சின்ன டேபிள் வாங்கிக்கிங்க, பகவத்கீதையை வைங்க, ஒரு பூஜா நடக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் உட்கார்ந்து முறையா இது பண்ணுங்க. அலட்சியமா எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. எந்த கர்மா பண்ணும் போதும் அலட்சிய பாவம் இருந்துச்சு அப்படின்னா ஏன் கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் நாம ரூப கர்மமா இருக்கிறது ஈஸ்வரன். அப்ப ஒவ்வொரு கர்மத்தை பண்ணும் போதும் இதுக்கு தானே பண்றோம் அப்படின்னு உதாசீனப்படுத்தாதீங்க. எந்த கர்மா பண்ணினாலும் ஈஸ்வர ஆராதனை அப்படின்ற எண்ணத்தோட வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்ஃபில்னஸ்க்காக பண்ற கர்மாக்கு பேர் தான் யோக கர்மசு கௌஷலம். ஒரு அர்த்தம் என்னது? யோகம்னா என்னது? கர்மசு கௌஷலம், கர்மங்களின் குஷலத்தன்மை. ஒவ்வொரு கர்மத்தையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 1000 கர்மம் வந்து பாத்தீங்கன்னா பண்றோம், அதெல்லாத்தையும் எடிட் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, ஒரு கர்மத்தை முழுசா பண்ணணும்னு எடிட் பண்ணுங்க. அன்வான்டான கர்மங்கள்லாம் விட்டு போயிடும். அப்ப கர்மத்தை விடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கர்மத்தை வந்து ஃபுல்ஃபில்காகவே பண்ணுங்க. அப்ப 100 கர்மா பண்ற இடத்துல மெதுவா மெதுவா என்ன ஆயிடும்? கம்மியாயி 10 கர்மா தான் பண்ண முடியும். இன்னும் ஆழ்ந்து பண்ண 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 வந்து பாத்தீங்கன்னா மெதுவா 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 கம்மியாயிட்டே போகும். அன்வான்டான இடத்துல நமக்கு விட்டு போயிடும். அப்ப யோக கர்மசு கௌஷலம்னா ஃபுல்ஃபில்னஸ்க்காக கர்மா பண்றது. ஆச்சாரியர் சங்கர பாஷ்யத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மசு கௌஷலம்ன்றதுக்கு அர்த்தம் வெறுமனே ஆசைகளை விட்டுட்டு பலனை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு எதை கர்மம் பண்றோமோ அதுதான் கௌஷலம், கர்மங்களின் கௌஷலம். சமபுத்தியோட இருந்துகிட்டு எந்த கர்மத்தை பண்றோமோ அதுதான் யோகத்தில் கௌஷலம், குஷலத்தன்மை அப்படின்னு சொல்ற. இதுக்கப்புறம் 51வது ஸ்லோகம். கர்மஜம் புத்தி யுக்தாஹி பலம் த்யக்த்வா மனிஷினஹ ஜன்ம பந்த விநிர்முக்தாஹ பதம் கச்சந்த்யநாமயம். கர்மஜம் புத்தியுக்தாகி, புத்தியுக்தாகி ஏனெனில், ஹீனா ஏனெனில், புத்தியுக்தாக யாரெல்லாம் புத்தியோட கூடியிருக்கோமோ என்ன புத்தி? சமத்துவ புத்தி. இப்பயே பிராக்டிஸ், இது வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை. பகவான் பார்த்துப்பார். ஒரே ஒரு வார்த்தை எப்பவுமே வச்சுங்க, பகவான் என்ன கொடுக்குறாரோ அது போதும், பகவான் பார்த்துப்பார்.
எனக்கு என்ன வேணுமா, நல்லது கெட்டது எல்லாத்தையும் பகவான் பார்த்துப்பார். ஆனா நான் கர்மா பண்ணிட்டு இருக்கேன், ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரியாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எது கிடைச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா சமமா இருக்கணும், மனசு சஞ்சலம் இல்லாம இருக்கணும் அப்படின்ற புத்தியோட கூடினவன், புத்தி யுக்தாக கூடினவர்கள். பலம் தெக்துவா, யாருப்பா அது மாதிரி கூடினவங்க? மனிஷினக. மனிஷினகன்னு என்ன அர்த்தம்? புத்திசாலிகள்னு அர்த்தம். மனதை ஆள்பவர்கள். மனிஷினகனா மனதை கண்ட்ரோல் பண்றவங்க. மனசு வந்து சஞ்சலமா இருக்கும், இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணி இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப கொடுக்கணும். பகவான் நமக்கு நல்லதுதான் பண்ணுவார், பகவான் தான் வேணும் அப்படின்னு மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி புத்தியினால இந்த மனசை தன் வசப்படுத்தியவர்கள் மனிஷினக. அந்த புத்திசாலிகளா இருக்கக்கூடிய மனிஷிகள் புத்தியோடு கூடினவர்களாக, இந்த சமத்துவ புத்தியோடு கூடினவர்களாக இருந்து கொண்டு பலம் தியக்துவா, கர்மத்தோட பலன்களை எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணமா போட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா ஜென்ம பந்த வினிர்முக்தாக என்ன ஆகுறாங்க? கர்ம பல தியாகத்து மூலமாவே பலனை சொல்றார். ஜென்ம பந்தம், ஜென்மம்தான் பந்தம். பிறந்ததுனாலதான் அனுபவிக்கிறோம். தலைவலி வருது, ஏன் பிறக்காம இருந்தா தலைவலி வருமா? யோசிச்சு பாருங்க. ஹார்ட் அட்டாக் வருது, ஏன் ஹார்ட் அட்டாக்? ஹார்ட் பெயினா இருக்கு, கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, பிறக்காமே இருந்திருக்கலாம். இல்லை, லாப நஷ்டம், சுகம் துக்கம், இதெல்லாம் ஏன் சாமி சம்பவிக்கும்? பிறந்தா இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அப்ப யாரு வந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லாத்தையும் சமத்துவ புத்தியோட இருந்துகிட்டு கர்மத்தை பண்றானோ அவன் என்ன ஆகுறானா ஜென்ம பந்தம் சொல்லக்கூடிய இந்த சம்சார பந்தத்துல இருந்து திரும்ப திரும்ப பிறக்கிறதுல இருந்து வினிர்முக்தாக என்ன அர்த்தம்? விடுபட்டவர்களாக ஆகின்றார்கள் அந்த புத்திசாலிகள். அது மட்டும் இல்ல, பதம் கச்சந்தி, அனாமயம் பதம் கச்சந்தி. அனாமயம் அப்படின்னா உபத்திரவம் இல்லாதது ஒரே ஒரு பிளேஸ் தான், என்னுடைய ஆத்மஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம். என்னுடைய சுரூபத்துக்கு பேர் தான் மோட்சம் அப்படின்னு பேரு. நான்ல போய் நிக்கிறது இருக்கு பாத்தீங்களா, அதுதான் மோட்சம். அதுதான் உபதிரவம் இல்லாதது, துக்கம் இல்லாதது. அந்த மோட்ச பதத்தை வந்து பாத்தீங்கன்னா எந்த உபதிரவமும் இல்லாத அந்த மோட்ச பதத்தை கச்சந்தி அடைகின்றார்கள். அப்போ முக்கியமான ஸ்லோகம் இது. யாருக்கெல்லாம் மோட்சம் வேணுமோ அவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? கர்ம பலனை தியாகம் செய்ய வேண்டும். கர்ம பலனை தியாகம் பண்ணாதவன் மோட்சத்தை அடையவே முடியாது சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் 53, 52 இருக்குல்ல, 52. யதா தே மோக கலிலம் புத்திர் வியதிதரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய சுதஸ்ய ச. அற்புதமான ஸ்லோகம். யதா, எந்த சமயத்துல ஒரு நல்ல ஆச்சாரியர் மூலமா பகவத்கீதை திரும்ப 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 கேட்டு 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 ஆத்மானா ஆத்மா கண்ணியமா இருக்கிறதெல்லாம் பொய், திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத், எதெல்லாம் பார்க்கப்படுறதா இருக்கோ அதெல்லாம் பொய்யானது, அனாத்மா, மித்யா, சொப்பனம் மாதிரி, மாயாவியோட மாயா ஜாலம் மாதிரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, திருஷ்யம் எதெல்லாம் பார்க்கப்படுதோ அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு, திருகேவ ஆத்மா விவேகின, விவேகம் உள்ளவர்களுக்கு ஆத்மா எப்படிப்பட்டது? வெறும் திரஷ்டா மாத்திரம் தான். அப்ப நான் திரஷ்டாவா ஆத்மாவா பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு அதுலயே என்ன ஆகுது? புத்தி, நல்லா புத்தி வந்துருச்சு அப்படின்னா எப்பொழுது, எந்த சமயத்துல? தே தே அப்படின்னா உன்னுடைய மோக கலிலம் புத்திர் வியதிதரிஷ்யத்தை. தே புத்தி, உன்னுடைய புத்தி. நமக்குள்ளார ஏகப்பட்ட மோகம் இருக்கு. எது மோகம் சாமி அப்படின்னா, திருஷ்யத்தை எல்லாத்தையும் நான் திரஷ்டாவா நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன், இந்த தேகாதிகள் எல்லாத்தையும் நான் நினைக்கிறேன். மோகம் தானே, மயக்கம். கைத்துக்கு மேல பாம்பு பார்த்தோம்னா அதான் மயக்கம், மோகம்னு பேரு. கைத்துக்கு மேல பாம்பை பாக்குறது நல்ல அறிவு இல்லை. அப்ப நான் கைத்தா பாக்குற மாதிரி நானா என்ன பார்த்தேன் அப்படின்னா அதுதான் வந்து வாஸ்தவ ஞானம், யதார்த்த ஞானம். அப்ப இந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா வெளியில இருக்கிறத எல்லாத்தையும் சத்தியம்னு நினைக்குது, இந்த தேகத்தை வந்து நான் நினைக்குது, இதுதான் மோகம். இந்த புத்தியில இருக்கக்கூடிய அந்த மோக கலிலம், மோகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷன். என்னன்னா நான் சொன்னேன், கங்கால கால் வச்சிங்க அப்படின்னா காசியில அழுக்கா மேல வரும். அது மாதிரி நம்ம புத்தி வெளியில பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு, ஆனா உள்ளுக்குள்ளார கலங்கி போயிருக்கு. நிறைய பொல்யூஷன், நிறைய ஆசா பாசங்கள் நிறைய வச்சிருக்கோம், அன்வான்டா குழம்பி போய் கிடக்குது இந்த புத்தி. இந்த மோக கலிலத்தை வந்து பாத்தீங்கன்னா மோகம்ன்ற பொல்யூஷனை உன்னுடைய புத்தி எந்த சமயத்துல கடந்து போகின்றதோ, எப்படி கடந்து போகும்? ஒரே ஒரு உபாயம்தான், ஆத்ம அனாத்ம விவேகம். என்ன உபாயம்? ஈஸ்வரார்ப்பணமா கர்மத்தை பண்ணணும், எந்த பலனும் வேணாம். ஏன் பலன் வேணாம்?
எந்த பலனா இருந்தாலும் அது திருஷ்யம், எந்த பலனை நான் அடைஞ்சாலும் அது அனித்தியம், எந்த பலனை அடைஞ்சாலும் அது துக்கம், எந்த பலனை அடைஞ்சாலும் அது ஜென்மத்தை கொடுக்கும் அப்படின்னு நல்லா உங்களுக்குள்ளார உரைச்சு, எனக்கு ஒன்னும் வேணாம், நான் ஆத்மஸ்வரூபமா திரஷ்டாவா இருக்கேன் அப்படின்னு ஒரு நல்ல ஞானம் வர 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 இந்த புத்தியில இருக்கக்கூடிய பொல்யூஷன் எல்லாம், ஆசா பாசங்கள்லாம் மெதுவா மெதுவா போயிடும். அப்படி போன மாத்திரத்துல ததா கந்தாசி நிர்வேதம், அந்த சமயத்துல உனக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிர்வேதம் கந்தாசி, வைராக்கியத்தை நீ அடைவாய். என்னப்பா வைராக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரோத்தவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய. இப்ப நீங்க என்னெல்லாம் வெளி மக்கள்கிட்ட இருந்து, இப்ப நான் 1 மணி நேரம் பாடம் எடுத்து விட்டுறேன், இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சம்சாரத்துக்குள்ளார போறோம், நம்மளை சுத்தி இருக்கிற வெல்விஷர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளோட சித்தப்பா பெரியப்பா மாமா நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளோட சுத்தி இருக்கிற ஒய்ஃபு, நிறைய ஃப்ரெண்ட்ஸு, இந்த சொசைட்டி யூடியூப்பை திறந்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும், நல்ல மார்க்கெட்டிங் பண்றதுக்கு ஏகப்பட்ட பேர் ரெடியா இருக்காங்க. ஓப்பன் பண்ணோன்னே இங்கேருந்து வெளில போனோடனே ஒரே மார்க்கெட்டிங் தான், இந்த மொத்த உலகமும் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கு. இது உள்ளுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா எதையெல்லாம் கேட்கிறோமோ கூட வந்து பாத்தீங்கன்னா சுருத்தசிய, எதெல்லாம் கேட்டோமோ, கேட்டதெல்லாம் நம்ம புத்திக்குள்ளார வாசனைகளா இருக்கு. இனி இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கோம், இனி கேட்க போறோம். மோட்சம் அடைகிற வரைக்கும் இந்த உலகத்தை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் விதவிதமா நம்மள்கிட்ட வந்து பேசுவாங்க. இந்த உலகம் சத்தியம் சத்தியம்னு பேசுவாங்க, இந்த தேகம் சத்தியம் சத்தியம்னு பேசுவாங்க, பாத்துங்கச்சி பாத்துங்கச்சி அப்படின்னு பேசுவாங்க. இதுல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நான் திரஷ்டா, இது எல்லாம் திருஷ்யம்னு ஒருத்தனுக்கு ஒரு நல்ல அறிவு வந்துருச்சு அப்படின்னா மெதுவா 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 இந்த அறிவு ஸ்திரமாக 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 வைராக்கியம் வரும். என்ன வைராக்கியம்னா, இந்த உலகம் என்னெல்லாம் சொல்லுச்சோ, இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா எதையெல்லாம் சொல்லுமோ, இதுல எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் பொய் தான், இது எல்லாம் வெறும் பொய் தான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வைராக்கியம் வரும். நான் மாத்திரம் சத்தியம் அப்படின்னு ததா கந்தாசி நிர்வேதம், நீ வைராக்கியத்தை அடைவாய் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் 53 ஸ்ருதி விப்ரதிபன்னாதே யதா ஸ்தாஸ்யதி நிశ్చலா சமாதாவச்சலா புத்திஹி ததா யோகமவாப்ஸ்யசி. அற்புதமா மெதுவா 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 வர. சிரவணத்தினால நடந்து போச்சு. என்ன சிரவணம்? 11 30 வரைக்கும் சிரவணம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஸ்வதர்மத்தை விடக்கூடாதுன்னு 31 37 வரைக்கும் கர்மத்தை விட்டுறக்கூடாதுன்னு படிச்சோம். அப்புறம் 38 வந்து பாத்தீங்கன்னா ஒரு பீஜத்தை போட்டார் கர்ம யோகத்துக்கு. அதுக்கப்புறம் 39 கர்ம காண்டிகளை நிந்தா பண்ணினார். அதுக்கப்புறம் மெதுவா மெதுவா 45 என்ன ஆரம்பிச்சுது, மெதுவா நமக்கு வந்து நிஷ்காமிய கர்மயோகத்தை பத்தி மெதுவா சொல்ல ஆரம்பிச்சார். சொன்னதுக்கு பிறகு நிஷ்காமிய கர்மயோகத்தை பண்ண பண்ண மனசாந்தி கிடைக்கும். மனசாந்தி கிடைக்க கிடைக்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிச்ச ஆச்சாரியர்கிட்ட படிச்ச குருநாதரோட வச்சனங்கள் எல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா உள்ளுக்குள்ள போக ஆரம்பிக்கும். மெதுவா மனக்கலக்கம் வந்து பாத்தீங்கன்னா மனனம் பண்ண பண்ண பண்ண, மனனம்னு பேரு, சிரவணத்துக்கு அப்புறம் மனனம் வருது, நல்லா யோசனை பண்ண முடியும். இது பொய், நான் சத்தியம், நான் திரஷ்டாவா இருக்க, இது திருஷ்யமா இருக்கு அப்படின்னு நல்லா மனனம் பண்ண 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 மோக கலிலம் நம்ம புத்தியை விட்டு விலகும். இந்த மோக கலிலம்னு சொல்லக்கூடிய ஆசாபாசங்கள் விட்டு வெளில போக 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 வைராக்கியம் வந்ததுக்கு பிறகு என்ன நடக்கும்? ஸ்ருதி விப்ரதி பண்ணாதே. உனக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, ஸ்ருதி விப்ரதி பண்ணான என்ன அர்த்தம்? நிறைய கேட்டிருக்கோம், வேத வச்சனங்கள் நிறைய கேட்டிருக்கோம். அதே மாதிரி லோக்கத்துல இருக்கிறவங்க நிறைய விஷயங்களை நமக்குள்ளார திணிச்சிருக்காங்க, நிறைய கேட்டிருக்கோம். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யதாஸ்தாஸ்யதி நிశ్చலா, இதை எல்லாத்தையும் கேட்டு உன்னுடைய புத்தி எப்போ வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியத்தை அடைந்து இந்த கேட்ட வச்சனங்கள் எதுலையுமே சஞ்சலப்படாம, நம்மளை சுத்தி நிறைய பயப்படுத்துவாங்க, ஐயோ நீங்க பாத்துங்க பாத்துங்க அப்படின்னு நல்லா நிச்சயம் இருக்கணும். பகவானுக்கு அந்நியமா கர்மபல தாத்தா, இந்த சரீரத்துக்கு ஒண்ணு நடக்காது, நான் சரீரமே இல்லை, நான் வாஸ்தவத்துல சரீரமே இல்லை. சரீரத்துக்கு என்ன நடந்தாலும் உதாசீனப்படுத்துங்க, கர்மத்துல என்ன இருக்குமோ அதான் நடக்கும், ஒரு நாள் இல்லாம போகும் சரீரம், இதான் நிச்சயம். பிறந்தவன் இறப்பான், இறந்தவன் பிறப்பான் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. அப்ப இந்த தேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கணுமோ கர்மத்துல அது கண்டிப்பா நடந்தாகும். அதனால மோகமே அடையாம நான் இந்த தேகம் இல்லை, இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய புத்தி எப்ப வந்து பாத்தீங்கன்னா நிశ్చலா ஸ்தாஸ்யதி, நிశ్చலம்னா அசைவில்லாமல் நான் நான் நான்ல நிக்க ஆரம்பிக்குதோ, கேட்ட விஷயங்கள் விதவிதமா கேட்ட விஷயங்கள்னால சஞ்சலப்படாம
எப்பொழுது உன்னுடைய புத்தியானது வந்து பாத்தீங்கன்னா ஸ்தாஸ்யதி நிச்சலமா நிற்கிறதோ, அகம் 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 அகம்னு நிற்கிறதோ, அந்த இடத்துல சமாதாவச்சலா புத்திகி ததா யோகமவாப்ஸ்யசி. அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா சமாதவுன்றதுக்கு அர்த்தம் பரமாத்மான்னு பேரு. பரமாத்மாவின் இடத்தில் உன்னுடைய புத்தி என்னாகும்? அச்சலா பவதி. பரமாத்மான யாரு? அகம் 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 சொல்லிட்டு இருக்கமே, அகம் பிரம்மாஸ்மி. அந்த நான் சொல்லக்கூடிய கான்சியஸ்னஸ்லயே உன்னுடைய புத்தி என்னாகும்? நிலை பெறும். அந்த நிலை பெறதுக்கு என்ன பேரு? யோகம் அவாப்சி. அந்த நிலையில நீ யோகத்தை அடைவாய். யோகம்னா யோக சமாதிகி. யோக சூத்திரம் படிக்கிறோம். யோக சமாதிகி. சமாதினா என்ன அர்த்தம்? நிர்குணத்துல சமாதி நடந்துச்சுன்னா அதுக்கு பேரு நிர்விகல்ப சமாதின்னு பேரு. சகுண ஈஸ்வரன் நடந்துச்சுன்னா அது சவிகல்ப சமாதின்னு பேரு. இங்க பேசிக்கிட்டு இருக்கிறது பரமாத்மா யாரு அப்படின்னா சுத்த சைத்தன்யம். அந்த நான் சொல்றது, அந்த நான்ல சமாதி நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு நிர்விகல்ப சமாதின்னு சொல்லக்கூடிய யோகம். யோகத்தை அடைவாய் அப்படின்னு சொல்லியாச்சு. 53 சிரவணம். அதுக்கப்புறம் சிரவணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அனுகூலமா கர்மயோகம். கர்மயோகத்துல வந்து பாத்தீங்கன்னா மெதுவா சமாதானம், மனசு சித்த சுத்தி சமத்துவம் கிடைக்குது. அதுல இருந்து மனனம் நல்லா நடக்குது. மனனம் நடக்க 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 புத்தி வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியத்தை அடையுது. எல்லாம் பொய் அப்படின்னு இந்த வைராக்கியத்தை அடைஞ்சதுனால தான் தானா எஸ்டாப்ளிஷ் ஆகுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முடிவடையுது. இதுக்கப்புறம் அர்ஜுனன் கேட்கிறான். அர்ஜுன உவாச்ச ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திததி கிம் பிரபாஷேத கிமாசேத வ்ரஜேத கிம். ஸ்தித பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திததி கிம் பிரபாஷேத கிமாசேத வ்ரஜேத கிம். அர்ஜுன உவாச்ச. முக்கியமானது 2வது அத்தியாயத்துல இந்த பார்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறது. சாஸ்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை மனப்பாடம் பண்ணுங்க. என்னோட ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து மனப்பாடம் பண்ண சொன்னார், இதை கண்டஸ்தம் பண்ண சொன்னார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதான் கைட்லைன். நமக்கு சாதகர்களா இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கைட்லைன் இதுதான். நம்ம லட்சியம் இதுதான். சாத்தியம் சாதனம் இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் சொல்லக்கூடியதுல சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தித பிரஜ்ஞன்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எவன் வந்து பாத்தீங்கன்னா சமாதியை அடைந்தானோ, சமாதா வச்சலா புத்திகி ததா யோகம் அவாப்சியசி. லாஸ்ட்ல முடிச்சிருக்குல்ல, பரமாத்மாவின் இடத்துல, பரமாத்மாக்கு பேரே சமாதி. சமாதியதே அஸ்மின் இதி சமாதிஹி ஒரு லட்சணம் இருக்கு. இதனிடத்தில் அனைத்தும் லயத்தை அடைவதால் இந்த நானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சமாதி அப்படின்னு பேர். ஆத்மாக்கு பேரே. நம்ம தூக்கத்துல வந்து போய் எங்க லயமாகிறோம்? நம்ம இந்த லோகம், தேகம், இந்திரியங்கள், மனசு வரிசையா லயமாகுதா? எங்கெல்லாம் லயமாகுது? லோகம் எல்லாமே இந்திரியங்கள்ல லயமாகுது. இந்திரியங்கள் மனசுல லயமாகும் போது சொப்பனம் சம்பவிக்குது. அந்த சொப்பனமும் விட்டு போகும் போது இந்த மனசு என்ன பண்ணுது? புத்தியில லயமாகுது. புத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணன்ல லயமாகுது. நம்ம தூக்கம் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சு போகுது. தூக்கம் வரைக்கும் வந்துடும். டெய்லி வந்து பாத்தீங்கன்னா பிராணன்ல போய் லயமாகணும், திரும்ப பிராணன்ல இருந்து வெளியில வரும். இதே சமாதி அபியாசத்துல ஒருத்தன் உட்கார்றவன் என்ன பண்ணுவான்? அந்த தூக்கம்னு சொல்லக்கூடியது பிராணன்ல லயமாகிறது. அந்த பிராணனையும் தூக்கி தன்னிடத்துல சுவாகா பண்ணிட்டான் அப்படின்னா, நானா நிக்கிறேன் அப்படின்னா அந்த நானுக்கு பேர் தான் சமாதி அப்படின்னு பேர். அனைத்தும் எதனிடத்தில் லயத்தை அடைகிறதோ அதற்கு பெயர் சமாதி. ஆத்மாவுக்கு பேரே சமாதி. அந்த சமாதி சுரூபமா இருக்கிற ஆத்மாவோட ஈக்குவலா இந்த மனம் வந்து பாத்தீங்கன்னா எந்த சமயத்துல அந்த ஆத்மாவுக்கு ஈக்குவலா நிர்குண நிராகாரமா ஆகுதோ அப்போ இந்த மனசுக்கு சமாதி அவஸ்தை சித்திக்கிறது. அதான் மோட்சம் அப்படின்னு பேர். அப்ப அந்த சமாதி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கியூரியாசிட்டி. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கியூரியாசிட்டி. இதை பத்தி யாருக்கும் அதிகம் தெரியவே இல்லை. யோக சாஸ்திரம் படிக்கணும் கொஞ்சம். யோக சூத்திரம் கண்டிப்பா படிச்சே ஆகணும். அப்ப இங்க சொல்றாரு என்னன்னா, அர்ஜுனன் கேட்கிறான், அந்த சமாதியில இருக்கிறவன் எப்படி இருப்பான்? நமக்கு எல்லாத்துக்கும் கியூரியாசிட்டி இருக்கும். இங்க திருவண்ணாமலைக்கு வரவங்க எல்லாம் சித்த புருஷர்களை பாக்குறதுக்கு ஒரே கியூரியாசிட்டி. பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கணும்னு ஆட்டோ டிரைவர்கிட்ட போயிட்டு இங்க யாரும் சித்தர்கள் இருக்காங்க, நம்ம எப்படி எங்க இருக்காங்க, யாரை பார்க்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு கியூரியாசிட்டி. மலைமலையா போய் ஏறி இறங்குவோம். எப்படி இருப்பாரு? சமாதியை அடைந்தவர் எப்படி இருப்பார்? அதான் இங்க அர்ஜுனன் கேட்கிறான். ஸ்தித பிரஜ்ஞஸ்ய. ஸ்தித பிரஜ்ஞான இந்த இடத்துல புத்தின்றத பிரஜ்ஞான்னு மாத்திட்டா இருப்பாங்க.
பிரஜை அப்படின்னா அறிவு ஒரு இடத்துல எடுக்கலாம், உணர்வுன்னு ஒண்ணு எடுக்கலாம். இந்த உணர்வு வந்து பாத்தீங்கன்னா பிரஜைன்னு பேரு, ஸ்புரணம்னு பேரு. இந்த பிரஜையானது ஸ்திதா, எவனிடத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரமாயிடுச்சோ, அகம் அகம் அகம்ல ஸ்திரமா எவனுடைய புத்தி நிலை பெற்றதோ, எவனுடைய மனசு புத்தி எல்லாம் அந்த ஸ்புரணத்திலேயே நிலை பெற்றதோ, அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணத்தில், அவனுக்கு பேரு ஸ்தித பிரஜன், சமாதிஸ்தன்னு பேரு. சமாதியில நின்றவன், சமாதிஸ்தஸ்ய, சமாதிக்கு நின்றவன். அவன் வந்து பாத்தீங்கன்னா கா பாஷா, அவனுடைய லட்சணம் என்ன? கா பாஷான என்ன அர்த்தம்? அவனோட லட்சணம் என்ன? அவனுக்கு ஏதாவது லட்சணம் இருக்கும்ல, அது என்ன? அப்படி டெபினிஷன் என்ன? நிறைய பேர், ஒருத்தர் வந்து போலீஸ்காரர் வந்து கேட்டார் வெளில வரும்போது, சாமி இங்கே நிறைய சித்தர்கள்லாம் இருக்காங்க நீ அப்படின்னு. நான் வெளியில போயிட்டு இருக்கேன், ஒருத்தர் போலீஸ்காரர் ரெண்டு மூணு போலீஸ்காரங்க வந்து கேட்டாங்க, சித்தர்கள்லாம் இருக்காங்க எங்கே சுவாமி இருக்காங்க? நான் உடனே இமீடியட்டா யார் வந்தாலும் கேட்கறது, உங்களுக்கு முன்னாடி சித்தர் வந்தாலும் எப்படி தெரியும் உங்களுக்கு இவர் தான் சித்தர்? இப்போ நீங்க போலீஸ்காரரா இருக்கீங்க, உங்க போலீஸ் ட்ரெஸ்ஸை பார்த்து நான் என்ன பண்றேன், யூனிஃபார்மை பார்த்து நீங்க போலீஸ்ன்னு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா வாட்ச்மேன் வந்தான் அப்படின்னா தெரியுது, அவனுக்கு ஸ்டார்லாம் இருக்காது, நார்மலா வந்து பாத்தீங்கன்னா காவி ட்ரெஸ் போட்டிருக்கான். குப்பாடுறவங்க கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா குப்பாடுறவங்களுக்கும் காவி ட்ரெஸ் தான் கொடுத்துருக்கு. காவின்ற இது அந்த காக்கி ட்ரெஸ் தான் கொடுத்துருக்கு. அப்போ போலீஸ்காரனும் காக்கி ட்ரெஸ் தான் போட்டிருக்கான், வாட்ச்மேனும் காவி ட்ரெஸ் தான், இந்த காக்கி ட்ரெஸ் தான் போட்டிருக்கான். குப்பாடுறவனும் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு வந்து காக்கி ட்ரெஸ் தான் கொடுத்துருக்கு. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்ப காக்கி ட்ரெஸ் போட்டவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்ன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அடையாளத்தை பாக்குறோம்ல, அவங்களோட நடை உடை பாவனை, அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஸ்டார்ஸ் இருக்கும், என்னெல்லாம் சின்னம்லாம் இருக்கு, எல்லாத்தையும் பார்த்து தானே ஒருத்தர் டிசைட் பண்றேன். இப்ப நான் அவங்கள பார்த்து நான் கேட்டேன், சித்தர்களுக்கு நீங்க என்ன டெபினிஷன் வச்சிருக்கீங்க? தெரியல, யாருக்கும் தெரியல. இந்த உலகத்துல வரவங்க யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க ஒவ்வொரு கல்பனை பண்றாங்க சித்தர். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் கேட்கிறான், ஸ்தித பிரஜன் சொல்லக்கூடிய அந்த சமாதியில நின்னவன் அவனுடைய லட்சணம் என்ன? அப்ப நமக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியல, இவங்க நல்ல முடிவை அடைந்தவர்கள், இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னு நமக்கு நல்லா தெரிஞ்சிடும். இந்த அடையாளம் தெரிஞ்சதுன்னா ஸ்திததி கிம் பிரபாஷேத, அடுத்த வார்த்தை சொல்றார். ஸ்திததீஹி அப்படின்னா புத்தி நிலை பெற்றவன், நான் பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு பிரம்மத்தில் எவனுடைய புத்தி நிலை பெற்றதோ அவன் கிம் பிரபாஷேத, அவன் எந்த விதமாக பேசுவான் மற்றவர்களிடத்துல, கிம் ஆசீத எந்த விதமா அவன் உட்காருவான், கிம் பிரஜேத எந்த விதமா அவன் போவான் வருவான். நான் நிறைய வீடியோ வச்சிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா ரமண பகவானோட வந்து பாத்தீங்கன்னா மலைக்கு மேல ஏறி இறங்குறதெல்லாம் வந்து வீடியோஸ் இருக்கு. நான் அப்பப்போ எடுத்து பார்த்து போயிருந்தேன், வித்தியாசமா இருக்காரு அப்படின்னு. அவர் நடக்கிறதுலாம் கோணலா நடப்பாரு, அவர் காலில் வந்து பாத்தீங்கன்னா கோணலா இருக்கும், உட்காந்து அபியாசம் போல இருக்கு, இடுப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷேப்பே மாறி இருக்கும். நான் என்னது நேரம் நடக்காம சைட்லயே நடக்கிறாரு, ஒரு கவுப்பியில கட்டிருப்பாரு, பாக்குறதுக்கு வந்து உள்ளுக்குள்ள பரவசமா இருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசை இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த ஞானி புருஷன் சமாதியில நின்னவன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி நடப்பான், எப்படி பேசுவான், எப்படி உட்காருவான், எப்படிலாம் விவகாரம் பண்ணுவான் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆசை இருக்கு. அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்டிருக்கான். கேள்வி கேட்டோன்னு பாஷ்யர் இவர் வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மா பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்தித பிரஜ லட்சணம் இந்த ஸ்லோகத்துல இருந்து 55ல இருந்து 72 வரைக்கும் ஸ்தித பிரஜ லட்சணம். இந்த ஸ்தித பிரஜ லட்சணத்தை தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு என்ன சுவாமி அப்படின் போது சங்கரர் பாஷ்யத்துல சொல்றார், சித்த புருஷர்களுக்கு எது லட்சணமாக சொல்லப்பட்டிருக்கோ அது வந்து சாதகனுக்கு சாதனா விஷயமா அடாப்ட் பண்ணணும், ஸ்வீகாரம் பண்ணி அவங்கள அப்படியே இமிட்டேட் பண்ணணும். இங்க விசிறி சுவாமி இருக்கார், எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமி இருந்தார். என்ன பண்ணாரு அப்படின்னா, சின்ன பையன், ரொம்ப வயசு கம்மி. விசிறி சுவாமியாரை பார்த்துட்டு என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா, விசிறி சுவாமி வந்து ஒரு தலப்பாக கட்டியிருப்பார். நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க விசிறி சுவாமியோட பக்தர்கள், அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா தலப்பாக கட்டிட்டாங்க, பச்சை தலப்பாக. அதுக்கப்புறம் அவர் ஒரு விசிறி ஒண்ணு வச்சிருந்தார், பக்கத்துல வந்து ஒரு கொட்டாங்குச்சி வச்சிருப்பார், இந்த கொட்டாங்குச்சியும் விசிறியும் வச்சிருப்பார். அப்ப அவரோட அந்த இமிட்டேட் பண்றது என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, விசிறியை வச்சுக்கிட்டாங்க, கொட்டாங்குச்சியை வச்சுக்கிட்டாங்க, ஒரு தலப்பாக கட்டிக்கிட்டாங்க, வெள்ளை வஸ்திரம் கட்டிக்கிட்டாங்க. அது எப்படி இருக்கும், நீளமா இருக்கும். காசில எல்லாம் போடுவாங்க நார்த் இந்தியா, அவர் நார்த் இந்தியா இருக்கிறதுனால நீளமா வஸ்திரம் அங்கி மாதிரி போட்டிருப்பார், அது மாதிரி வஸ்திரம் போட்டுக்கிட்டாங்க. அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குருநாதரா, நம்மளோட ஒரு ஐடியலான ஒரு ஆளா நம்ம எடுத்துக்கிறோமோ, ஸ்வீகாரம் பண்றோமோ, அவங்கள எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், இமிட்டேட் பண்றோம்.
நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச சுவாமிகள் தயானந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா முக்காடு போட்டிருப்பார், இந்த வஸ்திரத்தை எடுத்து இப்படி போட்டிருப்பார். அப்ப அவங்க சிஷ்யர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே மாதிரி தயானந்த சுவாமி மாதிரியே ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம சின்மயானந்த சுவாமி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சின்மயானந்த சுவாமி எப்படி வந்து பாத்தீங்கன்னா பைஜாமா போட்டிருப்பாரோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஓஷோவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓஷோவை ஃபாலோ பண்றவங்க அவர் மாதிரியே ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா குருமார்களோட சிஷ்யர்களையும் பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்க, குருநாதர் எப்படி இருக்கிறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணணும், இமிட்டேட் பண்ணணும்னு எல்லா சிஷ்யர்களும் நினைக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஞான மார்க்கத்துக்கு வந்திருக்கோம். நமக்கு கோல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்தித பிரஜன் ஆகணும், குணாதீதன் ஆகணும், முக்தன் ஆகணும். அப்ப முக்தன் என்னவா இருந்தானோ எப்படி இருப்பானோ அதை அப்படியே இமிட்டேட் பண்ணோம் அப்படின்னா போதுமானது. வெறும் ட்ரெஸ்ஸை வந்து பாத்தீங்கன்னா தலைப்பாக கட்டுறது, முக்காடு போடுறது, அவர் கண்ணாடி போட்டார், மூக்குப்பிடி போட்டார், அது மாதிரிலாம் இமிட்டேட் பண்றது இல்லை. அவரோட குவாலிட்டிஸ் என்னவோ அதை வந்து பாத்தீங்கன்னா இமிட்டேட் பண்ணணும், அடாப்ட் பண்ணணும். ஒரு ஞானி புருஷன்ட்ட என்னெல்லாம் இருந்துச்சோ, மகாபெரியவர் சுத்துறோம், மகாபெரியவர் என்ன பண்ணாரோ அதை பண்றது இல்லை. ரமண பகவான் எல்லாம் பக்தி பண்றாங்க. ரமண பகவானோட லைஃப்ல அவர் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணார், நிறைய நியமங்கள் வச்சிருந்தார், இப்படிதான் இருப்பார், அதை யாரும் அடாப்ட் பண்றது இல்லை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட குவாலிட்டிஸை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடாப்ட் பண்ணணும், அதை தான் இமிட்டேட் பண்ணணும். அவங்களோட வஸ்திரங்களையோ இதையோ நம்ம இமிட்டேட் பண்றோம்னா பலன் கம்மியா தான் கிடைக்கும். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மானச பலம், இந்திரிய நிக்கிரகம், மனோ நிக்கிரகம், இதை எல்லாத்தையும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஞானம், இதை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், அடாப்ட் பண்ணணும், அதை ஃபாலோ பண்ணணும், இமிட்டேட் பண்ணணும். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் சொல்ல ஆரம்பிக்குது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு கிளாஸ்ல வந்து ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்தை பார்க்க முடியும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः படேத் பிரயதः புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யஜனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தேஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதா சுகீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைः யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஷ்ருதா பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்த்ராத் வினிஷ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே சர்வோபனிஷதோ காவः தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்சசுதீர்போக்தா दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतं एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम्. ओम श्रीकृष्णाय परमात्मने नमः. श्रीकृष्ण कृष्ण कृष्ण. இந்த இவர் வந்து பாத்தீங்கன்னா விவேகானந்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஆரம்பிக்கும் போது விவேகானந்தர் மாதிரி ஒரு அருமையான ஒரு உபதேசம் யாரும் பண்ணியிருக்க முடியாது. கர்மயோகத்தை பண்ணுங்க, கர்மயோகத்தை பண்ணுங்கன்னு சொன்னது எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மயோகம் தான் சமத்துவத்தை கொடுக்கும், ஞான நிஷ்டைக்கு வலியை ஏற்படுத்தும். கர்மயோகத்தை வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பண்ணி சமத்துவத்தை அடையலையோ அவங்களால கண்டிப்பா வந்து தான் நிற்கிறது சம்பவமே இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா முதல்ல விவேகானந்தர் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா நல்ல இந்த லோகத்துக்காக கர்மயோகத்தை பண்ணுங்க, எதை பண்ணினாலும் ஈஸ்வரா அர்ப்பணம்னு பண்ணுங்கன்னு சொன்னார். கர்மயோகம் தான் இந்த உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா உய்விக்கும் அப்படின்னு பாரதியார் சொல்றார். இந்த கர்மயோகத்தை பண்ண 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 நமக்கும் ரொம்ப சௌக்கியம் கிடைக்கும், மனசமாதானம் கிடைக்கும். இந்த லோகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய கைங்கரியம் நடந்த மாதிரியா. ஈஸ்வர சேவையிலேயே மிகப்பெரிய சேவா கர்மயோகம் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அதுதான் போகணும். அதுதான் நமக்கு நிஷ்டையையும் சம்பாதிச்சு கொடுக்கும். ஈஸ்வரன் பார்த்துப்பார். திரும்ப 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 ஒரே வார்த்தையை சொல்லுங்க, பகவான் பார்த்துப்பார். ஒன்னும் கவலைப்படாதீங்க, பகவான் பார்த்துப்பார் எல்லாத்தையும். ஹரி ஓம்.